Hello everyone, welcome to this very first class of our NST repeaters full batch guys. இந்த மொமெண்ட்லேருந்து நம்மளோட ஜேர்னி ஆரம்பிக்குது. 1 இயர் நம்ம நீட் 2027க்காக வெறித்தனமாக படிக்க போகிறோம். இங்கேருந்து நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லாக கன்சிஸ்டண்டாக படித்து சீட்டை தூக்கிட்டு வர போகிறோம். நமக்கு தேவைங்கிறது ஒரே ஒரு வின், ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான், நீட் 2027 கிராக் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட். அதுக்காக நம்ம இன்னிலேருந்து வெறித்தனமாக உழைப்ப ஆரம்பிக்க போகிறோம் கைஸ். இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் அவர் என்எஸ்டி ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். நான் தான் உங்களுக்காக ஆரம்பிக்க போகிறேன். அண்ணா என்னண்ணா ஒயிட் கோட் செத்தோட அவன்ப்பா போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ உங்களுக்காக இந்த மொமெண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்ம பேட்சோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு. இந்த கிளாஸில் நான் ஒயிட் கோட் அண்ட் செத்தோட வந்திருக்கேன். இந்த பேட்சோட கடைசி கிளாஸ்லையும் நான் இப்படி தான் வரப்போகிறேன். அண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் செம்மையாக எக்ஸாம் எழுதியிருக்கேன், கன்ஃபார்ம் இந்த வருஷம் சீட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லிவிட்டு நம்ம சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். அன்னைக்கு என் கிட்ட இருந்த இந்த ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெதஸ்கோப்பை நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். நான் சரியாக ஆர்டர் பண்ணி வச்சுருவேன். நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். உங்களை நம்பி நான் இறங்குறேன். சூப்பராக நீங்கள் எல்லோரும் படித்து எனக்காக இந்த ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தை ஜெயிப்பீங்க நம்புகிறேன். அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை இந்த வருஷம் ஃபுல்லாக கொடுங்க. ஐ நோ உங்ககிட்ட திறமை இருக்குது, உங்ககிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. அதுக்கான நாலேஜை நான் கொடுக்குறேன், அதுக்கான ட்ரைனிங்கை நான் கொடுக்குறேன். சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், சேர்ந்து ஜெயிக்கலாம். ப்ரெஸ்டீஜியஸ் ஒயிட் கோட் அண்ட் ஸ்டெத்தஸ்கோப் இஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ். உங்களில் எவ்வளோ பேருக்கு இதை நீங்கள் ஃபீல் பண்ணணும், இதை உரிமை கொண்டாடணுங்கிற ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த ஆசை எல்லாத்தையும் வெறியாக மாற்றுங்க, செமையாக படிங்க. நான் இதை ஃபஸ்ட்டு தொடுறப்ப அந்த ஃபீலே வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் ஃபிசியாலஜி கிளாஸஸ் போகிறப்ப பார்த்தோம். ஸோ அது ஒரு இத்தனை வருஷம் இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. நம்ம பட்ட கஷ்டம்லாம் ஒர்த்தரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அது எல்லாமே நீங்களும் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பண்ணலாம் கைஸ், மாஸ் பண்ணலாம். இந்த நீட் 2027 தட்டுறோம், தூக்குறோம், ஆரம்பிக்கிறோம் நம்ம கிளாஸை. ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதில் நம்ம ஆரம்பிக்க போகிறது ஃபிசிக்ஸில் மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் வச்சு ஆரம்பிக்க போகிறோம். மேத்தமேட்டிக்கல் டூல்ஸை நீங்கள் ஏன் படிக்கணும் ஃபிசிக்ஸில், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு வேகமாக சொல்கிறேன். போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு லெட்ஸ் பிகின் அவர் கிளாஸ் டுடே. ஸோ எஸ், ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கிளாஸ் கைஸ். ஓகே, பட் பிஃபோர் ஸ்டார்டிங், என்னை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் டாக்டர் சுதர்ஷன். 2019 நீட் எக்ஸாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதி கிராக் பண்ணேன். ஸ்டேட் ரேங்க் 1207, கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் எடுத்து இப்போ படித்து முடிச்சு உங்களுக்காக ஆன்லைன் நீட் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நானும் என்னோட கம்ப்ளீட் என்எஸ்டி டீம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். எம்பிபிஎஸ் படிக்கிறப்பே 5 இயர்ஸாக ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு என் கிளாஸஸ் பிடிச்சது, நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆச்சு. அண்ட் லாஸ்ட் 1 இயராக கம்ப்ளீட் ஆன்லைன் நீட் கோச்சிங் நம்ம என்எஸ்டி சைடில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, டெஸ்ட் சீரிஸ், ட்ரைனிங் A to Z உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த வருஷம் நம்மளோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம். இதில் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் நான் தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். இதை பற்றி ஒரு டீடைல்டு ஓரியன்டேஷன் வீடியோ 1 இயர் நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ஐ பட்டனில் வரும்னு நினைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். போய் பாருங்கள் எப்படி நம்ம ஃபிசிக்ஸ் கொண்டு போக போகிறோன்னு. என் சைட்லேருந்து நான் தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எடுக்க போகிறேன். என்னோட கிளாஸஸ் பார்த்தது உங்களுக்கு தெரியும், எவ்வளோ குவாலிட்டியாக கிளாஸஸ் இருக்கும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒரு கான்செப்ட்ஸில் கிரியேட் ஆகுன்னு. ஸோ உங்களுக்கு நல்லபடியாக நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் நீட்டுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்க நினைக்கிறீங்கன்னா என்னோட கிளாஸஸ் இருக்க போது நீங்கள் ஃபுல்லாக பார்த்து செம்மையாக உங்கள் ப்ரிப்பரேஷன் வைக்கலாம். கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜிக்கு ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்களோட வீடியோஸும் 1 by 1 வரும். சரியா? ஸோ இதில் நம்மளோட என்எஸ்டி ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் நம்மளோட டீம் இவங்க தான். ஸோ எங்களோட கம்ப்ளீட் டீம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு ஒரு கம்ப்ளீட் நீட் ஹை குவாலிட்டி கோச்சிங் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த பேட்ச் ட்ரீம் டு டாக்டர் பேட்ச் தான். எங்கள் கிட்ட இருக்கிற எல்லா பேட்சஸ்க்கும் காமனான நேம் ட்ரீம் டு டாக்டர். உங்களோட கனவான டாக்டர் சீட்டை எடுக்க வைக்கிற எங்களோட பேட்சஸ் இது. ஸோ ட்ரீம் டு டாக்டர் D2D பேட்சோட ரிப்பீட்டர்ஸோட பேட்ச் இது. ஸோ இதில் எங்கள் கிளாஸஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் டைமில் ஹை லெவல் ஆஃப் கான்செப்ட்ஸை 0 லெவல்லேருந்து நீட்டுக்கு எவ்வளோ தேவையோ சொல்லிவிட்டு அதுக்கு பேஸ் பண்ண MCQs எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுக்கு டெக்னிக்ஸ் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் 0 லெவல்லேருந்து 1 by 1 ஸ்டெப் பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்போம். ஸோ உங்கள் கிளாஸஸ் இப்படி தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே நிறைய MCQ சால்வ் பண்ணோம், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவும் ஆர்கனைஸ்டு வேல போகும், ஸ்ட்ரக்சர்டாக.
ஸோ எல்லா லெவல் ஆஃப் எம்சிக்யூஸ் உங்களை கிளாஸ்லையுமே ஆஸ் வெல் அஸ் எங்களோட டிபிடிலையும் உங்களை சால்வ் பண்ண வைப்போம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்ட்ரக்சர் இருக்க போது. டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் எம்சிக்யூஸ், கான்செப்சுவல் எம்சிக்யூஸ், அப்ளிகேஷன் பேஸ்டு, மல்டி கான்செப்ட் எம்சிக்யூஸ் அண்ட் இது முடிச்சுட்டு இங்கே சாப்டர் டெஸ்ட் எழுதுவீங்க. இது எல்லாமே கிளாஸஸ்ல நடக்கும். எங்கள் டிபிடியில் இதே ஆர்டர் தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி சாப்டர் டெஸ்ட் எழுதி ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இது இல்லாமல் 720 மார்க்ஸ்க்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் எங்களோட டெஸ்ட் சீரிஸோட பேட்டர்ன் தான். டெய்லி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம், இப்போ இன்னைக்கு என்னோட ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்கா, ஒரு நாளில் ஃபிசிக்ஸ்க்கு ஒரு கிளாஸ், கெமிஸ்ட்ரிக்கு ஒன்று, பயாலஜிக்கு ஒன்று, 3 கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சுன்னா உங்களுக்கு டிபிடின்னு ஒன்று கிடைக்கும். அதில் அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுத்த டாப்பிக்கை நீட் லெவலில் நீங்கள் என்ன கற்றுக்கணுமோ நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா லெவல் ஆஃப் எம்சிக்யூஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வித் சொல்யூஷன்ஸோடய கொடுத்துருப்போம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற சொல்யூஷனை செக் அவுட் பண்ணி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டு ஒரு சாப்டர் முடிஞ்சா சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, பெஸ்ட் 45 எம்சிக்யூஸ், இது முடிச்சுட்டு 15 days ஒன்ஸ் 720 மார்க்ஸ் டெஸ்ட் வைப்போம். அதுக்கு பேர் நாங்கள் ஃபேஸ் டெஸ்ட்னு சொல்கிறோம். ஃபேஸ் டெஸ்ட் முடிச்சுட்டு கிராண்ட் டெஸ்ட் இருக்கும். கிராண்ட் டெஸ்ட்க்கு அப்புறம் மெகா கிராண்ட் டெஸ்ட். இந்த எல்லா டெஸ்ட்டையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். தட் இஸ் அவர் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன், டிஎன்டின்னு சொல்லி நாங்கள் சுருக்கமாக செல்லமாக கூப்பிடுறோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்க்கு அப்புறமாவும் அந்த கிளாஸஸ் நீங்கள் அந்த எம்சிக்யூஸ் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுங்கிற ஐடியாஸ் அந்த டிஸ்கஷனில் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் டெஸ்ட் சீரிஸ் பேட்டர்ன். அண்ட் எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்காத எக்ஸ்க்ளூசிவான மென்டர்ஷிப் உங்களோட எம்எம்சி மெடிக்கல், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்எம்சிலேருந்து டாப் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. ஸ்டேட்லேயே ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிறவங்க தான் அந்த காலேஜில் படிப்பாங்க. ஸ்டேட் டாப்பர்ஸ் மட்டும் தாங்க இருப்பாங்க. அவங்க கூட டைரக்ட் கான்டாக்டில் இருக்க போகிறாங்க. அவங்க கிட்ட தான் நீங்கள் மென்டர்ஷிப் எடுத்து இந்த 1 year நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பக்காவாக படிக்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ட்ரெயின் ஃப்ரம் த பெஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் த பெஸ்ட் மென்டர்ஸ். ஸோ அல்டிமேட்டான விஷயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டவுட் சால்விங் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஃபிசிக்ஸ்க்கு ஆர்ஆர் மேம் சால்வ் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரிக்கு முத்துமதன் சார், சாரோட கிளாஸஸ்லாம் பார்ப்பீங்க, மேமோட கிளாஸஸ்லாம் பார்ப்பீங்க. வேத்தனமாக இருக்கும் எம்சிக்கு சால்விங்லாம். ஸோ டவுட் சால்விங் டெலகிராம் குரூப்லேயும் சரி, வீக்லி லைவ் டவுட் சால்விங்கும் 2 பேர் தான் கேரி அவுட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபைனலி இங்கே இந்த பேட்ச் இன்னும் சேராமல் இருக்கீங்கன்னா, என்ரோல் பண்ண நினைக்கிறீங்கன்னா, 1 time பேமெண்ட்டாக கட்ட நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் ஸ்டார்ட் என்ரோலிங் நவ் ஆல்சோ. இன்னும் எங்களோட பேட்ச் ஓப்பனாக தான் இருக்குது. மற்றவங்கள மாதிரி ரேட்டை ஏற்றி இறக்கி குழப்ப நான் விரும்பல. தெளிவாக சொல்கிறேன், எங்கள் பேட்சோட ப்ரைஸ் இந்த என்எஸ்டி ரிப்பீட்டர்ஸ் 12,000 rupees. சரியா? உங்கள் நீட் 2027 வரைக்கும் இந்த பேட்சோட வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 time பேமெண்ட் இதை கட்டினதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 rupees தான் வரும். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன்லைன் கிளாஸஸ், எக்ஸ்பர்ட் நீட் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க, டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறோம், இந்த மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறோம், எம்சிக்யூஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே, மென்டர்ஷிப் எல்லாமே உங்களுக்கு அட் 1 package கிடைக்குது. அண்ட் நம்ம இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் ஆல்சோ அவைலபிள். உங்களால் பெரிய அமௌண்ட் 12,000 அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ 3 EMI ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் EMI 5,000 rupees பே பண்ணால் அடுத்த 4 மாதத்துக்கு எங்கள் பேச்சஸோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது முடிச்சுட்டு அடுத்த 4 months கழிச்சு 4,000 பே பண்ணால் அடுத்த 4 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் ஜர்னி டுகெதர் கைஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸை நம்ம அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணலாம். சார் இதையும் தாண்டி நம்ம பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லான்ச் வீடியோ அப்லோட் பண்ணி ஒவ்வொரு ஃபீச்சராக உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். நம்ம பேட்ச் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பிளான் என்ன, 1 year எப்படி கொண்டு போக போகிறோன்னு எல்லாத்தையும் அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போயிட்டு அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாம் எப்படி இந்த ஆன்லைன் கோச்சிங்லேயே உங்களை எம்பிபிஎஸ் சீட்டு வாங்க வைக்க போகிறோங்கிறத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ டுகெதர் இந்த ஜேர்னி நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம். செம்மையாக படிக்கலாம். யார் நல்லா படிக்கணுங்கிற எண்ணத்தோட, எம்பிபிஎஸ் சீட் வாங்கணுங்கிற டிட்டர்மினேஷனோட இங்கே வரீங்களோ, உங்களோட பெஸ்ட்டை நாங்கள் வெளில கொண்டு வந்து உங்களோட ரிசல்ட்ஸை கொடுக்கறது தான் எங்களோட அல்டிமேட் எய்ம். அதுக்காக நானும் என் டீமும் ஃபுல் எஃபர்ட் போடுவோம், ஹார்ட் ஒர்க் போடுவோம், கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வேலையும் உங்களுக்காக பண்ணுவோம். நாங்கள் ஹார்ட் ஒர்க் போட ரெடி, நாங்கள் உழைக்க ரெடி. நீங்கள் ரெடினா இந்த மொமெண்ட்லேருந்து இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்ட்ரைட் அவே ஸ்டார்ட் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் கிளாஸ் கைஸ். ஆரம்பிப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஃபிசிக்ஸ் சிலபஸ் ஃப்ளோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் படிக்க போகிறோம். இந்த மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் எதுக்காக தேவை, ஃபஸ்ட் அதோட ஹெட்டிங் சொல்லிடுறேன், அப்போ தான் உனக்கு ஈஸியாக புரியும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி, டிஃப்ரென்ஷியேஷன், கிராஃப்ஸு, அடுத்து வெக்டர்ஸ், இன்டெகிரேஷன், மேக்ஸிமம் மினிமா, பர்சன்டேஜ் சேஞ்ச், ரேஷியோ, இது எல்லாமே மேக்ஸ். சரியா? என்னன்னா ஃபிசிக்ஸில் போயிட்டு நீங்கள் மேக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம். இந்த ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக நீங்கள்
நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க நீட் எக்ஸாமில். ஸோ ஃபிசிக்ஸில் நீங்கள் 45 MCQs எக்ஸாமில் எழுத போகிறீங்க. அது எழுதுகிறப்போ மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய கேல்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே நல்ல மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் தேவை. நார்மல் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் தாண்டி உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா டூல்ஸ், எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ் தேவை. ஸோ இந்த பைனோமியல் தியரம், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வரலாம், டிஃபரன்ஷியேஷன் வச்சு வரலாம், கிராஃப்ஸ் வச்சு வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆன்சர் பண்ணோன்னா ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸையும் தாண்டி அந்த மேத்தமெட்டிக்கல் டூலோட ஒரு பேசிக் நாலேஜ் தேவை. ஸோ அதை எப்படி நீங்கள் எம்சிக்யூவில் அப்ளை பண்ணுங்கிற நாலேஜ் தான் இந்த மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் கிளாஸஸில் நாங்கள் உங்களுக்காக எடுக்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அஃபிஷியலி ஃபிசிக்ஸ் சாப்டர்ஸ் 1 by 1 கொண்டு போகிறப்போ உங்களால் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ண முடியும். பேசிக்ஸ்லேருந்து தரமாக இந்த கட்டடத்தை கட்டி கொண்டு போக முடியும். ஸோ அதனால தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் வச்சிருக்க போது. ஸோ இது எல்லாமே 1 by 1 செஷன்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரிக்னாமெட்ரி 1. இன்னைக்கு ட்ரிக்னாமெட்ரி 1 பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்கிறேன், நம்ம பார்க்கலாம். சரியா? ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ளோ போகுது. ஸோ 1 by 1 கிளாஸஸ் முடிச்சுட்டு இருக்கலாம். ஸோ ஆரோ மார்க் போட்டால் ஒரு கிளாஸ் 1 2 3 4 5 6, அதுக்கப்புறம் 7 8 9 10 இது ஃபுல்லாமே ஒரே கிளாஸில் எடுத்துடலாம். இன்டெகிரேஷன்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக நம்ம நீட்டில் கேட்கறதில்ல, ஜெயில் தான் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே கிளாஸில் வி கேன் பைலிட் அவுட் ஒரு மாஸ்டர் செஷனாக இது இருக்க போகுது. ஸோ வித் திஸ் நம்ம மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 by 1 ஃபிசிக்ஸ் சிலபஸில் என்ன சாப்டர்ஸ் இருக்கோ அதை போகிறோம். இது எதைப்படி எடுத்திருக்கோம்னா NTA ஆர் NMC ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் சிலபஸ் 2026 நீட்டுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீட் 2027க்காக ரிலீஸ் பண்ணல, டிசம்பர் மந்த் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த PDF காட்டுறேன். ஆனால் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இதுதான் 2026க்கான லேட்டஸ்ட் சிலபஸ் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கிறது. இந்த சிலபஸ் படி ஒவ்வொரு சாப்டர் நம்ம இதே ஆர்டரில் படிக்க போகிறோம். அண்ட் இதே ஆர்டரில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம தரமாக படிக்க போகிறோம். ஒன்றை கூட நம்ம மிஸ் பண்ண போகல, எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். 1 by 1 நம்ம டாபிக் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி ஒவ்வொரு கான்செப்ட்ஸ், MCQs நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் இதுவுமே கம்ப்ளீட்லி NCERT பேஸ்டு கான்செப்ட்ஸ். NCERT சிலபஸில் உங்களுக்கு நீட்டில் கேட்பாங்க. NCERT சிலபஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்க முடியுமோ எல்லாத்தையும் நம்ம கிளாஸஸில் கவர் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அவர் ஐடியா கைஸ். சரி, நிறைய பேர் கேள்வி இருக்கலாம், இந்த சிலபஸ் நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னு. கரெக்டுங்களா? ஸோ இந்த சிலபஸ் மோஸ்ட்லி நம்ம ஜான்வரி எண்டுக்குள்ளே நாமளும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி இல்லை மேக்ஸிமம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் போகலாம். மோஸ்ட்லி ஜான்வரி எண்டுக்குள்ளே முடிச்சுறது தான் நம்ம இந்த வருஷம் பிளான். ஸோ ஃபிசிக்ஸ் உங்களுக்கு ஜான்வரி எண்டில் முடிஞ்சிடும். பயாலஜி உங்களுக்கு டிசம்பர் மிட்லேயே ஆர் பிகினிங்கில் கூட முடிஞ்சிடும். அண்ட் கெமிஸ்ட்ரி டிசம்பர் எண்டு ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் அந்த மாதிரி நம்ம முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் திங். அண்ட் அதுக்கப்புறம் வெறித்தனமாக அக்ரெசிவாக ரிவிஷன் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் நீட் சிலபஸை மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ண போகிறோம். ப்ராப்பரான ட்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நிறைய மார்க் டெஸ்ட், பிளென்டி ஆஃப் மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க, எழுத அனலைஸ் பண்ண போகிறீங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் ஜர்னி டுகெதர் கைஸ். கிளியர்? போலாமா? இதை ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணி கொண்டு போனால் நீட் 2027 அடிச்சு தூக்கிட முடியும். சரியா? ஸோ ஜான்வரியிலேருந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் அக்ரெசிவாக நம்ம போய் இந்த ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி நீட் 2027 அடிச்சு தூக்கிட்டு வர போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் பிளான் கைஸ். ஸோ வித் திஸ் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் பிகின் அவர் கிளாஸ். இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம யூடியூப்பில் வரும். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கிளாஸஸும் நம்ம பேட்சஸில் வரும். நம்ம ஆப்குள்ளே நாங்கள் கிளாஸ் எடுப்போம். பேட்சில் இருக்கிற எல்லாருக்காகவும் அந்த கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். டெய்லி நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அந்த கிளாஸஸ் நீங்கள் பார்த்து நல்லபடியாக படிச்சுக்கலாம். ஸோ வித் திஸ் லெட்ஸ் பிகின் அவர் ஜர்னி ஃப்ரம் ஹியர் கைஸ். மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் நம்பர் 1 ட்ரிக்னாமெட்ரிக். ஓகே ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஏன் நம்ம அந்த டாபிக் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி நான் ஏன் மேத்தமெட்டிக்கல் டூல்ஸில் படிக்கணும், அதுவும் ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் நீட்காக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஹாவ் ப்ரூஃப். எஸ் ஓகே யா, இது ரீநீட் 2026 கேட்ட 2 கொஷின் சும்மா சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கொஷின் இருக்கு. எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கும். இதை பாரு, எங்கே v is equal to 220 sin. ஸோ அப்போ sin theta ரிலேட்டட் டு ட்ரிக்னாமெட்ரி. நெக்ஸ்ட்டு E0 sin. இது EMFs கேட்ட கேள்வி. ஸோ இங்கேயுமே ட்ரிக்னாமெட்ரினோட இருக்கு. 1 2 கொஷின் இல்லைப்பா, முக்காவாசி கொஷின்ஸ் ஃபிசிக்ஸில் நிறைய தடவை ட்ரிக்னாமெட்ரி இப்படி உள்ள பூந்து பனஞ்சு இருக்கும். எல்லா கான்செப்ட்ஸ்லையும் ட்ரிக்னாமெட்ரி தெரியாமல் உங்களால் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸே புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதோட அல்டிமேட் பேஸ் இந்த கிளாஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஒவ்வொரு சாப்டரும் எனக்கு யூஸ் ஆகும். சரியா? லிட்ரலி நீ ஃபிசிக்ஸ் படிக்கிறப்போ ட்ரிக்னாமெட்ரி தெரியாமல் நீ படிக்கிறேன்னா உன்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் 45 கொஷின்ஸ் எழுதுனா மினிமம் 20-25 கொஷின்ஸ் உனக்கு ட்ரிக்னாமெட்ரி வச்சு தான் சம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேசிக்ஸை நீ மாஸ்டர் பண்ணியிருக்கணும்.
அறகுறையாக தெரிஞ்சிருக்கக்கூடாது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதில் இருக்குது, சில நுணுக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் நீ நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டாதான் எக்ஸாமில் கேட்குற இந்த எம்சிக்யூஸில் செக் வச்சாலும் நீ மேனேஜ் பண்ண முடியும், பக்காவாக ஆன்சர் பண்ணிட்டு வர முடியும், கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரியை படிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுமே ட்ரிக்னாமெட்ரி வச்சு தான் நீங்கள் சம் போடுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் 2025 நீட் எக்ஸாம், ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஃபிசிக்ஸ் பேப்பர்னு கேட்குறது. ஆக்சுவலாக லிட்டரலி இந்த பேப்பரில் போயிட்டு நீங்கள் எந்த சம் எடுத்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் ஒரு 30+ எம்சிக்யூஸில் ட்ரிக்னாமெட்ரி டைரக்டாவோ இன்டெரக்டாவோ இன்னோல இருக்கும். ஸோ 2025 நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்னாமெட்ரியோட வேலை தான். ஸோ நிறைய இடத்துல உங்களுக்கு உள்ள நிறைய எக்ஸ்டென்சிவாக இருக்க போது அதை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா செம்மையாக மாஸ்டர் பண்ணலாம். சின்ன வயசுல ட்ரிக்னாமெட்ரி நமக்கு என்ன தெரியும்? இதான் தெரியும். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இதே தான் நம்ம படிக்க போகிறோம். வேறு கண்ணோட்டத்தில் படிக்க போகிறோம். எக்ஸாக்டான நுணுக்கங்களோட அக்யூரஸியோட ஒரு சில தெளிவான கான்செப்ட்ஸோட நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம். சரியா? எது ஃபிசிக்ஸ்க்கு தேவையோ இந்த ட்ரிக்னாமெட்ரியில் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ரைட்? பக்கா? ஷால் வி ஸ்டார்ட் கைஸ்? தரமாக ஆரம்பிக்கலாம். ஓகே, ட்ரிக்னாமெட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் பேசிக்ஸ் கைஸ். த பேசிக்ஸ் ஐ வாண்ட் டு டீச் அஸ். கன்சிடர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஆரம்பிக்கிறேன். இதோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் திஸ் என்டையர் ஃபிசிக்ஸ் இயர். சரி, ஓகே. அந்த கான்செப்ட் என்னன்னா, இந்த கான்செப்ட் பாருங்க. ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஃப்ரம் A to B in a circular path. ஓகே, ஒரு சர்க்கிள் மாதிரி இங்கே இருக்குது. இந்த சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான். அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலாக ஏல இருக்குது. ஏலேருந்து இதே சர்க்குலர் பாத் ட்ராக்ல பிக்கு வந்து ரீச் ஆயிடுது. இப்படி இங்கே ட்ராவல் பண்ணுது. சரியா? இட் கவர்ஸ் த ஆங்கிள் தீட்டா. இந்த பாத்தில் இப்படி ட்ராவல் பண்ணுறப்போ இது எவ்வளோ ஆங்கிள் கவர் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக இந்த லைன் இங்கே இருந்துச்சு, இப்போ இது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துருச்சு. அப்போ இதுக்கு நடுவில் எவ்வளோ ஆங்கிள்னு கேட்டிங்கன்னா, த ஆங்கிள் கவர்டு இஸ் தீட்டா கைஸ். சரியா? இது தீட்டாங்கிற ஆங்கிளை கவர் பண்ணியிருக்கு. நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்றதுன்னா, ஃபைண்ட் லென்த் ஆஃப் த ஆர்க் ஏபி. என்னது? இந்த ஆர்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கர்வ்டு லைன் தான் ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்க்கோட லென்த் எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. வாட் இஸ் த கான்செப்ட் யூ நோ? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஸ், எனக்கு இது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸ்ட்ரெயிட் லைன்னா வேற கதை. இது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை. சரியா? ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, ஒரு ஆர்க்கு. இதோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். த டைரக்ட் ஃபார்முலா இஸ் r into theta. Okay, where r is the radius of the circular path and theta is the angle between them. So அப்ப initial positionக்கு final position நடுவுல இருக்கிறது தான் தீட்டாங்கிற ஆங்கிள். அண்ட் இது ரெண்டோட ரேடியஸ், இந்த சர்க்குலர் பாத்துக்கு ஒரே ரேடியஸ் தான் இருக்க முடியும். அப்போ ரேடியஸ் r நான் சொல்றேன். r தீட்டாவால மல்டிப்ளை பண்ணா you will get the length of this arc guys. Okay, இந்த ஆர்க்கோட லென்த் கிடைச்சிடும். சரி, ஓகே. சரி, இந்த எக்ஸாம்பிள்ல தீட்டா வந்து ஒரு 60 டிகிரி கவர் பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ r மல்டிப்ளை பை 60 டிகிரி வருமா? அப்போ ஆன்சர் என்ன? r into 60 டிகிரியா? போட்டால் சால்வ் பண்ணிடலாமா? எவ்வளோ பேர் இதை கரெக்டுன்னு சொல்கிறீங்க? எஸ், எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்க? நோ கைஸ், ஸ்ட்ரைட் அவே ராங். த ப்ராப்ளம் இஸ் ஆர் ஓகே, தீட்டா ஓகே. ஃபார்முலா பர்ஃபெக்ட் தான், கரெக்டாக, அதில் எது தப்பும் கிடையாது. நான் தான் சொல்லி கொடுத்தேன், அதில் தப்பு இல்லை. பிரச்சனைனா எக்ஸாம்பிள் நம்ம இது ஒரு 60 டிகிரி கன்சிடர் பண்ணோம்ல, அந்த 60 டிகிரி டைரெக்டாக கொண்டு போய் ரேடியஸோட மல்டிப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் ரேடியஸுங்கிறது ஒரு வகையான லென்த்து. ஸோ இங்கேருந்து ஒரு 2 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்க போது அது எஸ்ஐ யூனிட்டில் தான் நம்ம போட போகிறோம். ஆனால் அந்த 60 டிகிரிங்கிறது 60 இந்த ஆங்கிளை மெஷர் பண்ண யூஸ் பண்ண வேல்யூ வந்து யூனிட் வந்து டிகிரி. அந்த டிகிரிங்கிறது எஸ்ஐ யூனிட் கிடையாது. ஸோ நீ டிகிரியையும் ஒரு மீட்டருங்கிற ரேடியஸையும் நீ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ண முடியாது, உனக்கு ஆன்சர் தப்பாக வரும். அப்போது இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் டூல்ஸில் யூஸ் பண்ண வேண்டிய அந்த யூனிட் என்ன கேட்டிங்கன்னா, தட் இஸ் கால்டு ரேடியன்ஸ். என்னது? ரேடியன்ஸ். டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது, ரேடியன்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அப்போது உங்கள் கையில் 60 டிகிரி தான் இருக்குது. இது ரேடியனாக மாற்றினா தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சம்ம போட முடியும், உங்களோட ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமை க்ளோஸ் பண்ண முடியும். அப்போது நீங்கள் எப்படி இந்த டிகிரியை ரேடியனாக மாற்றுவீங்க? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் திஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸ் கைஸ். ஓகே, சரி. அப்போது எப்படி நீங்கள் ஒரு டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுவீங்க? how to convert degree into radian. உங்க கையில 60 டிகிரி கொடுத்துட்டா ரேடியனா மாத்துறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், multiply the given degree by pi by 180. என்னது? உங்க கையில் டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா அதை pi by 180 மல்டிப்ளை பண்ணா போதும், you will get the final answer in radians guys. அவ்வளவுதான். கிளியர்? புரியுதா? பை ரேடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த ரேடியன்ஸில் பையோட வேல்யூவும் டிகிரியில் 180 வேல்யூ ரெண்டும் ஈக்குவல். ஸோ அதனால தான் பை பை 180 மல்டிப்ளை பண்ணி சம்ம நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. உங்கள் கையில் 30 டிகிரி கொடுத்துட்டாங்க, இதை ரேடியன்ஸாக மாற்ற சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? சிம்பிள். நமக்கு என்ன பண்ணும்? டிகிரி ரேடியன் மாற்றோம்னா டிகிரியாக பை பை 180 மல்டிப்ளை பண்ணும். டிகிரி கையில் இருக்குது, பை பை 180 மல்டிப்ளை பண்ண பை பை 180 இஸ் ஈக்குவல் டு 30 180 அடிச்சு எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ் தான். அப்போ ஆன்சர் இஸ் பை பை 6 ரேடியன்ஸ். ஓகே, pi by 6 radians. Okay, done.
அப்போ கொடுத்த டிகிரியை நம்ம ரேடியன்ஸா அசால்ட்டா மாத்திட்டோம். அதே மாதிரி 45 டிகிரி பண்ணலாமா? 45 டிகிரினா பை இன்ட்டு 180 பை பை 180 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் will be 45 180 எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்போ பை பை 4 ரேடியன்ஸ். ஒவ்வொரு ரேடியன்ஸ்னு ஃபுல்லாக எழுதினாலும் அட்லீஸ்ட் ரேட்ஸ்னா எழுதுங்க. ரேடியன்ஸ்னு ஃபுல்லாக எழுதிக்கிட்டா நல்லது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம உட்காந்து ஒவ்வொரு ரேடியன்ஸ் எழுத மாட்டோம். ஜஸ்ட் பை பை 4னு நம்ம நம்பரோடய நிறுத்திடுவோம். சரியா? இது ஆட்டோமேட்டிக்காக பையன் இருந்தாவே ரேடியன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 60 டிகிரிக்கு 90 டிகிரிக்கு போடுறீங்களா? போட்டு சொல்கிற ஆன்சரு 60 டிகிரி ரேடியன்ஸாக மாற்றலாமா? எக்ஸாக்ட்லி 60 டிகிரி இன்ட்டு பை பை 180. ஓகே, அடிச்சா 3 டைம்ஸ். ஆன்சர் இஸ் பை பை 3. அதே மாதிரி 90 டிகிரியை ரேடியனை மாற்றோம்னா மல்டிப்ளை பை 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 180 அடிச்சா 2 டைம்ஸ். ஆன்சர் இஸ் பை பை 2. எல்லாருக்கும் கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கும் நம்புறேன். திஸ் இஸ் த பேசிக் திங். ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம டிகிரியா ரேடியன்ஸை எப்படி மாற்றணுங்கிற தெளிவு உனக்கு கிடைச்சிருக்கு நம்புறேன். பக்கா கிளியர் கைஸ்? டன். நெக்ஸ்ட் இதெல்லாம் மாற்ற கற்றுருப்பீங்க. இப்போ ரிவர்ஸ் கேட்பாங்க. சரி, அப்போது ஒரு கையில் ரேடியன்ஸ் கொடுத்துட்டு டிகிரியாக மாற்ற நினைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், அப்படியே ரிவர்ஸாக பண்ணிக்கோ. இப்போ உன் கையில் வந்து ரேடியன்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் பை பை 3 இருக்குது. இதை டிகிரியாக மாற்ற நினைக்கிறேன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணு, மல்டிப்ளை பை 180 பை பை. ஓகே, உன் கையில் ரேடியன் இருக்கு, இதை நீ டிகிரியாக மாற்ற நினைக்கிற, ரேடியனை டிகிரியாக மாற்ற நினைக்கிறேன்னா 180 பை பையால் மல்டிப்ளை பண்ண. முன்னாடி பை பை 180 மல்டிப்ளை பண்ணா, இப்போ 180 பை பையால் மல்டிப்ளை பண்ணா வில் கெட் த ஆன்சர் கைஸ். ஸோ அப்போ அதை ஆன்சர் பண்ணினா பை பை கேன்சல் ஆகிடும். 3 180 60 டைம்ஸ் தான். ஸோ அப்போ ஆன்சர் வில் பி 60 டிகிரி. ஓகே, இப்போ பை பை 3 ரேடியன்ஸை டிகிரியாக மாற்றினா 60 டிகிரி ஆன்சர் வரும். ஸோ திஸ் இஸ் த டெக்னிக் யூ ஷுட் ஃபாலோ ஃபார் ரேடியன்ஸ் டு டிகிரி. சரியா? கிளியர்? அதான் மல்டிப்ளை ரேடியன்ஸ் பை 180 பை பை 1 by 1 பண்ணிப்பாரு. பை பை 6 டிகிரியாக மாற்றுங்க. பை பை 6 டிகிரியாக மாற்ற என்ன பண்ணும்? எக்ஸாக்ட்லி, அப்போ பை பை 6 மல்டிப்ளை பை 180 பை பை. இப்போ பை பை கேன்சல், 6 30 டைம்ஸ் வரைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வில் பி 30 டிகிரி. அதே மாதிரி தான் 1 by 1 சம்முக்கு போடணும். போடுறீங்களா? வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ண, டக்குன்னு போடு. இதை நீ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மறக்கக்கூடாது. நீ நீட் எக்ஸாம் 2027 எழுதி முடிச்சுட்டு வந்து வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வரைக்கும் இதை நீ ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்? சரி, ஓகே. அப்போ டிகிரியை ரேடியன்ஸாக மாற்றுறதும் ரேடியன்ஸை டிகிரியாக மாற்றுறதும் டன் அண்ட் டஸ்டட். 1 by 1 போட்டு கரெக்டான ஆன்சர் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க நம்புறேன். ஸோ முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃபார் ஈச். ஸோ வித் திஸ் லெட்ஸ் மூவ் ஆன். அடுத்து இது வரைக்கும் ஒரு ஆங்கிளோட 2 யூனிட்ஸ், ஒன்று டிகிரி, இன்னொரு ரேடியன். டிகிரி எப்படி ரேடியனாக மாற்றணும், ரேடியன் எப்படி டிகிரியாக மாற்றணுங்கிற ஐடியா கிடைச்சிருக்கு நம்புறேன் இன் a short period of time. Now let's study about angle covered in one complete revolution. என்ன பண்ணுறதுனா, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த சர்க்குலர் பாத்தில் போகுது, ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனை பண்ணி முடிக்குது. சரியா? அப்படி கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆங்கிளை கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலாக இங்கே இருக்கிறப்போ, அப்போ இனிஷியலாக இங்கே இருக்குது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சுன்னா ஆங்கிள் கவர் எவ்வளோ சொல்கிறோம்? இங்கேருந்து இங்கே தீட்டா ஒரு 30 டிகிரி ஆர் பை பை 3 சொல்கிறேன் வச்சுக்க, 60 டிகிரி. அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் பை பை 3. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் போனால் 90 டிகிரி. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வந்துருச்சுன்னா the angle covered is 180 degree. அப்போ ஒரு complete revolution முடிச்சா the angle covered is exactly for one complete revolution. இங்க இது வரைக்கும் 180, அப்போ இங்க இது வரைக்கும் மறுபடியும் இன்னொரு 180 plus 180. ஒரு complete revolutionல the angle covered by the object is 360 degree ன்னு சொல்லலாமா? 360 டிகிரி. இதை ரேடியன்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். ரேடியன்ஸ்ல என்ன பண்ணோம்? பை பை 180 மல்டிப்ளை பண்ணு. அப்போ 360 மல்டிப்ளை பை 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 180 பண்ணா ஆன்சர் இஸ் 2 டைம்ஸ். ஆன்சர் இஸ் 2 பை. ஸோ அப்போ 360 டிகிரின்னு சொல்லலாம் ஆர் 2 பை ரேடியன்ஸ்னு சொல்லலாம். தட் இஸ் த ஆங்கிள் கவர்ட் பை த ஆப்ஜெக்ட் இன் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். கிளியர்? இது ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு 2 பை. அப்போ 2 கம்ப்ளீட் ரெவல்யூஷன்ஸ்க்கு ஆங்கிள் கவர்ட் இன் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு 2 பை. நான் எப்படி சொல்கிறேன்? 2 பை இன்ட்டு 1 எடுத்துக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனை பண்ணுறப்போ 2 பைங்கிற ஆங்கிள் கவர் பண்ணுது. அப்போ 2 கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பண்ணுறப்போ ஆங்கிள் கவர்ட் இன் 2 கம்ப்ளீட் ரெவல்யூஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பை இன்ட்டு 2. ஓகே, ஒரு ரெவல்யூஷனில் 2 பைங்கிற ஆங்கிள், இன்னொரு ரெவல்யூஷனில் மறுபடியும் 2 பை ஆங்கிள், 2 பை ப்ளஸ் 2 பை ஆர் 2 பை இன்ட்டு 2 நான் போட்டுக்கிட்டேன். அப்போ 3 கம்ப்ளீட் ரெவல்யூஷன்ஸ்க்கு 2 பை இன்ட்டு 3. அப்போ இதே மாதிரியே n நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஆங்கிள் கவர்ட் இன் n நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் ரெவல்யூஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பை இன்ட்டு n. 7 8 10 எது கொடுக்குறாங்களோ அதை 2 பையால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கான்செப்ட் லிட்ரலி உங்கள் ஃபிசிக்ஸில் நிறைய இடத்துல வரும். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல சர்க்குலர் காயில் பேஸ்ட் கொஷின் இருக்கு.
எக்ஸாக்டாக 2025 வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். 2026 வரும்னு சொல்லியிருந்தேன். ரீநீட் 2026 அது வந்திருக்கு நாங்கள் சொன்ன கொஷின். இதே மாதிரி பல இடத்துல இதே கான்செப்ட்ஸ் உனக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ஆங்கிள் கவர்ட் இன் 1 ரெவல்யூஷன் 2 ரெவல்யூஷன் 3 ரெவல்யூஷன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ உனக்கு இது பக்காவாக புரியும் நம்புறேன். டன் கைஸ், கிளியர்? டன். வித் திஸ் லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த கொஷினை பாருங்கள். என்ன கொஷின் பாருங்கள், ட்ரூவா ஃபால்ஸா மட்டும் எனக்கு சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் ஆன்சர்? கமான், யூ கேன் டூ திஸ் கைஸ். ஈஸி. சரி, பார்த்தாவே தெரியுது என்ன கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிராஃப் மாதிரி இருக்கா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். 2 கோடு வரைஞ்சிருக்காங்க வெள்ளை கலரில். இப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு. ஸோ இந்த கோடு வந்து நான் வந்து என்ன போட்டுக்கிறேன், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரிஜின் ஓ போட்டுக்கிறேன். இது ஏ, இது பி. ஸோ ஓஏன்னு ஒரு லைன், ஓபின்னு ஒரு லைன் இருக்குது. இந்த ஓஏ லைனு ஒய் ஆக்சிஸ் கூட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? θ1ங்கிற ஆங்கிள் 30 டிகிரி. இந்த ஓபி லைன் என்ன பண்ணுது? எக்ஸ் ஆக்சிஸ் கூட θ2ங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது 30 டிகிரி. சரியா? கொஸ்டின் என்ன? θ1 இஸ் ஈக்குவல் டு θ2, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. ஒரு குழந்தை கூட்டு வா, பக்கத்தில் எங்கேயாவது குழந்தை விளையாடிட்டு இருக்கா, கூட்டு அதுக்கிட்ட கேளு, என்ன சொல்லும்? ட்ரூன்னு சொல்லும். கரெக்ட்? θ1ஓட வேல்யூ 30 டிகிரி, θ2 வேல்யூ 30 டிகிரி இருக்குது. அது ட்ரூன்னு தான் சொல்லும். நீ என்ன சொல்கிற? நீயும் ட்ரூ சொல்கிறியா? சூப்பர், பட் சாரி, திஸ் இஸ் நாட் ட்ரூ கைஸ். இது ட்ரூ கிடையாது. The problem is θ1 is not equal to θ2. θ1 θ2 ஈக்குவல் கிடையாது. ஈவன் தோ 2 பேருமே 30 டிகிரி தான். ஆனால் the actual value is not 30 டிகிரி. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ், இந்த தீட்டாவை மெஷர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இத்தனை நாள் நம்ம 2 லைனுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் இருந்தால் அதை தீட்டா நம்ம மஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் சின்ன குழந்தைங்க பண்ணுறது, அதனால தான் அது ட்ரூ சொல்லிட்டு போகிறாங்க குழந்தைங்க. த ஆக்சுவல் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா தீட்டாவை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறப்போ இதில் நெகட்டிவ் சிம்பிள் வரும். θ1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் θ2. இதுதான் கரெக்டான ஆன்சர். இது எப்படி வந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்க ரூல்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ், எழுதிக்கோங்க நோட்ஸில், ஆல்வேஸ் ஆங்கிள், ஓகே, an angle should be measured from, ஒரு ஆங்கிள் நீ மெஷர் பண்ண போறேனாவே ரெஃபரன்ஸ் லைன்ல தான். ஓகே, ரெஃபரன்ஸ் லைன்ல தான் நீ மெஷர் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஆல்வேஸ் ஆங்கிள் ஷுட் பி மெஷர்ட் ஃப்ரம் அ ரெஃபரன்ஸ் லைன். என்னன்னா ரெஃபரன்ஸ்னாவே அவங்க தான் ரெஃபரன்ஸ், அங்கிருந்து தான் ஆங்கிளை மெஷர் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் θ1 எங்கேருந்து மெஷர் பண்ணியிருக்காங்க? θ1ல ஓ எங்க நம்ம லைனு, ரெஃபரன்ஸ் எங்கேருந்து? ஒய் ஆக்சிஸ். அந்த ஒய் ஆக்சிஸ்ங்கிறத ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து தீட்டாவை மெஷர் பண்ணும். ஸோ அப்போ இந்த லைன்லேருந்து தீட்டாவை மெஷர் பண்ண ஆரம்பிச்சு இப்படி ஒரு ஆரோ மார்க் பண்ணும். இதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீட்டாவை மெஷர் பண்ணுறப்ப சும்மா இந்த மாதிரி பிளெயினான கோடு போடாமல் இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போடுவாங்க. அதோட மீனிங் அவங்க தான் கரெக்டாக உனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஒரு ஆங்கிளை மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர் கைஸ். ஓகே, அப்போ இதே எக்ஸாம்பிளில் இந்த ஓபிக்கு நீங்கள் இந்த θ2 சொல்லுங்க, இந்த θ2 சொல்லு. θ2 ஆங்கிள் எப்படி வரைய போற? எக்ஸாக்ட்லி, ஆல்வேஸ் ஆங்கிள் ஷுட் பி மெஷர்ட் ஃப்ரம் எ ரெஃபரன்ஸ் லைன். அப்போ ரெஃபரன்ஸ் லைன்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், ஓபிங்க நம்ம லைனு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஓபிக்கு ஒரு லைன் வரைஞ்சு எப்படி வரும்? θ2. ஸோ θ2 வில் பி இன் திஸ் டைரக்ஷன். ஸோ θ1 வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கு? இது அப்படியே ஒரு கிளாக் மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கு. இதை θ2 பாரு, θ2 வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ அப்போ இதை வச்சு ஒரு முக்கியமான ரூல் நீங்கள் படிக்க போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ வேல்யூ ஆஃப் θ டிபெண்ட்ஸ் ஆன் த ரெஃபரன்ஸ் லைனு. θ ஷுட் பி மெஷர்ட் ஃப்ரம் எ ரெஃபரன்ஸ் லைன். எஸ், ஓகே, யா. The next rule number 2. First rule என்ன? θ should always be measured from a reference line. The rule number 2 is, if θ is measured in anti-clockwise with reference line, then θ is positive. நம்ம ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் θ வரைஞ்சா அந்த θவை பாசிட்டிவ்னு சொல்லணும். இதுவே அதே θவை கிளாக்வைஸ் டைரக்ஷன் வித் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சா அந்த θவை நெகட்டிவ்னு சொல்லணும். நம்ம எக்ஸாம்பிள் பாரு, இந்த 2 லைன் இருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு ஓஏ எடுத்துக்கோ, இது ஓபின்னு எடுத்துக்கோ. இந்த இடத்துல எனக்கு ரெஃபரன்ஸ் லைனை வச்சு அந்த θ பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லுங்க பார்ப்போம். கமான் கைஸ், யூ கேன் டூ இட். ஓகே, நீ இதில் 4 ஆங்கிள் வரையலாம், நான் வந்து 2 ஆங்கிள் மெஷர் பண்ணி காட்டுறேன். ஸோ
ஐ வில் ட்ரா திஸ் ஆங்கிள் கைஸ். ஓகே, இது ஒரு ஆங்கிள் நானே வரையப்படுது. இந்த லைன், இந்த ஒரு ஆங்கிள் பார்த்துக்கோ, இது ஒரு ஆங்கிள் பார்த்துக்கோ. இது θ1, இது θ2. இது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் கரெக்டாக சொல்லுங்கள். நானே உனக்கு மெஷர் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு ஆங்கிளில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் தேவை. எக்ஸாக்ட்லி இதை பார்த்தா உனக்கு தெரியுது. இதில் ரெஃபரன்ஸ் லைன் என்ன? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸா. இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைன்லேருந்து தான் இந்த ஓஏக்கு இந்த θ1 வரைஞ்சிருக்காங்க. அதே லைன்லேருந்து தான் θ2 இந்த ஓபிங்கிற லைனையும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? இந்த θ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ரூல்? எக்ஸாக்ட்லி ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து தான் நீ ட்ரா பண்ணும். அதே சமயம் இந்த ஓபிக்குமே ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் அங்கேருந்து தான் நீ ட்ரா பண்ணும். அப்போ அங்கேருந்து ட்ரா பண்ணிட்டேன். செகண்ட் ரூல் என்ன? ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னா நெகட்டிவ். கரெக்டாக? ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து யார் கிளாக் வைஸ் யார் ஆன்டி கிளாக் வைஸ்? ஸோ இது ரெஃபரன்ஸ் லைன் இங்கே இருக்குது, இது ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ்னா அப்போ θ1 இஸ் பாசிட்டிவ், இது கிளாக் வைஸ் அப்போது θ2 இஸ் நெகட்டிவ். செம கிளியர்? அப்போது இப்படி தான் நீங்கள் ஒரு ஆங்கிளில் மெஷர் பண்ணணும். இத்தனை நாள் நீங்கள் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுறதுங்க எனக்கு தெரியல. பட் ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் ஃபாலோ 2 ரூல்ஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? யூ ஷுட் ஆல்வேஸ் மெஷர் இட் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் லைன். செகண்ட் ரூல் என்ன? ஆன்டி கிளாக் வைஸில் போனால் பாசிட்டிவ், கிளாக் வைஸில் போனால் நெகட்டிவ். கிளியர்? பக்கா கிளாரிட்டி வித் திஸ் நவ் கிளியர்? இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி ஒரு ஆங்கிளை மெஷர் பண்ணணும், அதுக்கு பின்னாடி இருக்க ரூல்ஸ் என்ன, எப்படி உங்கள் மைண்ட் செட் இருக்கணும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்புறேன். இந்த ஒரு நாலேஜ் என்டையர் ஃபிசிக்ஸ்க்கு உனக்கு யூஸ் ஆகும். நிறைய இடத்துல ட்ரிக்னாமெட்ரி வச்சு ஃபேஸர் டயக்ராம் ஒன்று இருக்குது, செகண்ட் கிளாஸில் பார்ப்போம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப கஷ்டம், நிறைய பேருக்கு தெரியாது, புரியாது, உண்மையாக வராது. நான் உனக்கு ஈஸி பண்ணி தரேன். அது எல்லாத்தையுமே நம்ம நிறைய கான்செப்ட்ஸில் அப்ளை பண்ணி செம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்படி போடுறப்போ இந்த தீட்டாவை நிறைய பேருக்கு மெஷர் பண்ண தெரியாது, நிறைய பேருக்கு ஸ்லோப்பு கண்டுபிடிக்க தெரியாது. இதனாலேயே பல தப்பு பண்ணிட்டு வருவாங்க. கிராஃப் பேஸ்டு கொஷினாவே, கிராஃப் பேஸ்டு கொஷின் வருஷம் 4 கொஷின் உங்கள் ஃபிசிக்ஸ் பேப்பரில் இருக்கும். 4 பேப்பர்லையுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா தீட்டா வச்சு வைக்கலாம், ஸ்லோப் வச்சு வைக்கலாம். அப்போ மொத்தமாக மாட்டுவேன் இந்த தீட்டாவோட பேசிக்ஸ் தெரிலனா. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் டு டீச் யூ இன் த வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் அவர் ஃபிசிக்ஸ் இன் மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ். கிளியர் கைஸ்? Pakka? Super. With this, officially, let's start our discussion on trigonometric functions. ஆரம்பிக்கலாங்களா? ரெடி? பக்கா? ஓ அண்ணா நீங்கள் இன்னும் ட்ரிக்னாமெட்ரி ஆரம்பிக்கலையா? ட்ரிக்னாமெட்ரி தான்ப்பா. ட்ரிக்னாமெட்ரியில் நீங்கள் சைன் தீட்டா, டேன் தீட்டா, காஸ் தீட்டான்னு படிக்கிற அந்த தீட்டா அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இவ்வளோ நேரம் படித்த ஆங்கிள் தான். ஆங்கிள் தான் நம்ம தீட்டான்னு சும்மா ஒரு நம்பரில் சொல்கிறோம். 30 டிகிரிக்கு பதிலாக தீட்டான்னு சொல்கிறோம். தீட்டாங்கிறது ஒரு காமனான டேர்ம், ஒரு ஆங்கிளை மெஷர் பண்ணுறதா காமனான டேர்ம் அது. சரியா? அதுக்காக தான் இவ்வளோ பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த தீட்டானா என்ன நீ தெரிஞ்சுக்கணும், அந்த ஆங்கிள் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் சொல்லி கொடுத்தேன். இப்போ அஃபிஷியலாக நம்ம ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்பர் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. சின்ன வயசுல நீங்கள் படிச்சிருப்பீங்க ட்ரிக்னாமெட்ரிலாம் படிச்சிருப்பீங்க. 9th படித்தோம். வாட் இஸ் சைன் தீட்டா? 10th படித்தோம். சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். நான் இப்படி படித்தேன், எப்படிங்க நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இமேஜின் பண்ணிக்கிறீங்க. தீட்டா இங்கே இருக்குது. அப்போது சைன் தீட்டா கிட்ட என்ன பண்ணுவீங்க, இந்த தீட்டா உங்கள் கண் வச்சுக்கணும். கண் இங்கே இருக்குது. கண்ணில் எத்தி பார்த்தா யார் தெரியுதா? எதிரில் யார் இருக்கா? எதிரில் இருக்குது இந்த லைன், இதுதான் ஆப்போசிட் லைன். இந்த லைன் பேர் ஆப்போசிட். சரி, இந்த இடத்துல ஹைபாட்னியூஸ் இருக்குல்ல, லாங்கஸ்ட் லைன் பேர் ஹைபாட்னியூஸ். இதுக்கு பக்கத்தில் இந்த தீட்டா ஒட்டி ஹைபாட்னியூஸ் இருக்கான். இந்த தீட்டாக்கு எதிர் லைன் இருக்கான் விட்டு பக்கத்தில் இந்த 2 லைன் இருக்குது. ஒருத்தனை ஹைபாட்னியூஸ் சொல்லிட்டேன், இன்னொருத்தனை அட்ஜசன்ட் நான் பேர் வச்சுப்பேன். நான் இப்படி தான் ட்ரிக்னாமெட்ரி படித்தேன். சரியா? ஓகே. அப்படி படித்தா சைன் தீட்டா வேல்யூ என்ன? சைன் தீட்டா வேல்யூ ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். கரெக்டா? ரைட். அப்போது ட்ரிக்னாமெட்ரியில் சைன் தீட்டா வேல்யூ ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ இந்த ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன? ஏன்னு வச்சுக்கோ, பிசி. அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன? ஏபி டிவைட் பை ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ என்ன? ஏசி. கரெக்டா? போடு ஒரு பெரிய தப்பு போடு. எஸ் கைஸ், ஹியர் இஸ் த ப்ராப்ளம். ட்ரிக்னாமெட்ரியில் சைன் தீட்டாவோட வேல்யூ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் தான், ஒத்துக்கிறேன். தீட்டாக்கு எதிரில் இருக்கிறவனையும் ஹைபாட்னியூஸும் டிவைட் பண்ண ஒத்துக்கிறேன். ஆனால் அது எந்த ட்ரையாங்கிளில் பண்ணுங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஸோ திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ட்ரையாங்கிள் டு அப்ளை ட்ரிக்னாமெட்ரி கைஸ். ஒரு படத்தில் இவர் சொல்லுவார், சூரி, நீ இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியலையே. அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே தெரிஞ்ச நமக்கு எந்த ட்ரையாங்கிளில் போடணுங்கிறது தான் இங்கே மேட்ரு. Trigonometric equations, trigonometric formulas are only applicable in right angled triangle. நார்மலாக இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் நம்ம trigonometry values அப்ளை பண்ணக்கூடாது. ஒன்லி இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்குதுன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான்
trigonometric values are directly applicable. So that is the rule one you have to remember, guys. Trigonometric function is only applicable in right angled triangle. சரியா? ஒரு right angle triangle மட்டும் applicable. இந்த மாதிரி triangle இதுல ஒரு angle 90 degree, இந்த triangle ஒரு angle 90 degree இருக்கு. இதுல மட்டும் தான் நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ணனும். இதுதான் ஸ்டெப் 1 உனக்கு ஞாபகம் வரணும். தூக்கத்துல எழுப்பி கேட்டால் இதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரியா அச்சச்சோ அவர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் தான் வேலை செய்வாரு அப்படின்னு உனக்கு ஞாபகம் வரணும். கிளியர்? டன்? சூப்பர். நவ் இதில் இப்போ நீ சொல்ல நானே ஒரு ஆங்கிள் தீட்டான்னு மெஷர் பண்ணியிருக்கேன். தீட்டா எப்படி மெஷர் பண்ணியிருக்கு பார்த்தியா? சரி, நான் இந்த லைனை வந்து ரெஃபரன்ஸ்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி இருக்கனால ரெஃபரன்ஸ்ல எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நான் வந்து தீட்டா மெஷர் பண்ணியிருக்கேன். இதே ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த லைனுக்கு. சூப்பர். ஸோ அப்போ இந்த தீட்டாக்கு எனக்கு வந்து சைன் தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வாட் இஸ் சைன் தீட்டா? சைன் தீட்டா வேல்யூ என்ன கைஸ்? கமான், சிம்பிள். ஸோ அப்போ சைன் தீட்டா இப்போ நீ அப்ளை பண்ணது ரூலை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கண் இங்கே வச்சு யார் எதிரில் தெரியுதா? இங்கேருந்து கண்ணில் பார்க்கணும். இங்கேருந்து கண்ணில் பார்த்தீங்கன்னா எதிரில் யார் இருக்கா? ஆப்போசிட் ஹைபாட்னியூஸ் இங்கே இருக்குது. ஆப்போசிட் ஏ பி சின்னு வச்சுக்கோ. ஸோ அப்போது ஆப்போசிட் டிவைட் பை ஹைபாட்னியூஸ். ஓகே, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ அப்போது இந்த இடத்துல தான் நீ ப்ராப்பராக ஆப்போசிட்னா என்ன ஹைபாட்னியூஸ் என்ன டிஃபைன் பண்ண முடியும். ஸோ கண்ணிலேருந்து எதிரில் பார்க்குறப்ப யார் இருக்காங்களோ அவங்க ஆப்போசிட்னு சொல்லுவோம். ஹைபாட்னியூஸ்ங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கலே லென்த்தியஸ்டான லைன், இருக்கலே லென்த்தியஸ்ட் லைன் எதுவோ, இருக்கலே பெரிய லைன் எதுவோ அதுதான் ஹைபாட்னியூஸ் சொல்லுவோம். அது இந்த ரைட் ஆங்கிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். சரியா? அதனால் குழப்பிக்கணும் ஆப்போசிட் போட்டு இருக்கலே பெரிய இது வந்து என்றைக்குமே ஹைபாட்னியூஸாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் தான் சைன் தீட்டா. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த தீட்டா நான் இங்கே மெஷர் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் சொல்லினா ஏபி டிவைட் பை ஹைபாட்னியூஸ்னா ஏசி. சரியா? இதுவே நான் தீட்டா 1 போட்டுக்கிறேன். தீட்டாவை நான் இங்கே மெஷர் பண்ணால் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா 2? இதோட வேல்யூ சைன் தீட்டான்னு வச்சுக்கிறேன். ஆங்கிள் இங்கே நான் மெஷர் பண்ணுறேன். இந்த தீட்டா 2க்கு சைன் எடுக்க சொன்னால் ஆன்சர் என்ன? சிம்பிள். சைன் தீட்டா 2 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன? அதே ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் தான். ஆப்போசிட் டிவைட் பை ஹைபாட்னியூஸ். சரியா? ஆனால் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறப்போ இந்த கண்ணை இப்போ நீங்கள் வைக்கணும். கண் இங்கேருந்து பார்க்கணும். இங்கேருந்து பார்த்தா எதிரில் யார் இருக்கா? இந்த ஆங்கிளுக்கு எதிரில் யார் இருக்கா? பிசி இருக்கான். ஹைபாட்னியூஸ் யார்? ஏசி தான். அப்போ ஆப்போசிட் இந்த இடத்துல என்னது? பிசி டிவைட் பை ஹைபாட்னியூஸ் ஏசி. இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஏபி, அது தீட்டா 2ங்கிற ஆங்கிளுக்கு எதிரில் இருக்கிறது பிசி. கிளியர்? அதை கரெக்டாக போட தெரிஞ்சால் ஈஸியாக நீ சைன் தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு, யூ வில் கெட் த ஆன்சர். சரியா? ஏபிசி வச்சு கரெக்டாக ஆப்போசிட் என்ன ஹைபாட்னியூஸ் என்ன தெரிஞ்சுக்கோ. அப்போது இந்த ட்ரையாங்கிளில் இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் யார்? இந்த லைன் இதை நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன், சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து ஏபி. ஹைபாட்னியூஸ் யார் இருக்கலே லாங்கஸ்ட் வந்து இந்த லைன் தான். திஸ் இஸ் த ஹைபாட்னியூஸ். அப்போ இந்த தீட்டாக்கு அட்ஜஸ்டன்ட் யார்? அட்ஜஸ்ட்னா அவன் பக்கத்தில் இருப்பான். அவன் பக்கத்தில் 2 லைனாக இருக்க முடியும். சிபி லைனும் ஏசி ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் ஒன்று ஹைபாட்னியூஸ், அதை மறந்துட்டு மிச்சம் இருக்கிற ஒருத்தனை மட்டும் பாரு. அப்போ இந்த லைனை பேர் அட்ஜஸ்ட்னு கூப்பிடுவேன். ஸோ நான் சின்ன வயசில் படித்தது இப்படி தான் ட்ரிக்னாமெட்ரி படித்தேன். ஸோ அப்போது 3 லைன்ஸ் நீங்கள் ட்ரையாங்கிளில் டிஃபைன் பண்ண முடியும். தீட்டாக்கு எதிரில் இருக்கிறது ஆப்போசிட், அந்த தீட்டாக்கு எதிரில் யார் இருக்காங்க அவங்க ஆப்போசிட்டு. அந்த தீட்டாக்கு பக்கத்தில் லாங்கஸ்டாக இருந்த ஹைபாட்னியூஸ் அட்ஜஸ்டன்ட், இன்னொருத்தான் அட்ஜஸ்டன்ட்னு சொல்லுவோம். சரியா? கிளியர் கைஸ்? these are 3 things you have to define in a right angled triangle. இது நீங்கள் பக்காவாக புரிஞ்சால் மட்டும்தான் ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ண முடியும். சிம்பிள். இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா 3க்கு வேல்யூ சொல்லு. நான் 10th நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. யூ கேன் ஈஸிலி அப்ளை அண்ட் ஆன்சர் திஸ் கொஷின். ஓகே, வாட் இஸ் த ஆன்சர்? ஓகே, எக்ஸாக்ட்லி. ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. 90 டிகிரி இருக்குது, அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். பக்கா கிளியர்? இதை தீட்டாவை இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணியிருக்காங்க, பிரச்சனை இல்லை. அப்போ தீட்டாக்கு எதிரில் ஒரு லைன் இருப்பான். ஸோ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பி, இது சி. இப்போ எதிரில் இருக்கிறது ஏபி. ஓகே, திஸ் இஸ் மை ஆப்போசிட்டாக இருக்க போது. அண்ட் திஸ் இஸ் லாங்கஸ்ட் பார்ட்டு, தட் இஸ் த ஹைபாட்னியூஸ். ஸோ அப்போது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை ஹைபாட்னியூஸ். சரியா? O பை H ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, அப்போ இந்த தீட்டாக்கு அட்ஜஸ்டன்ட் யார் இருக்கா? இது ஹைபாட்னியூஸ்னா இந்த பிசிங்கிறது தான் உங்கள் அட்ஜஸ்டன்ட் ஏவாக இருக்க போகுது. இது ஆப்போசிட்டாக ஓன் போட்டுக்கிறேன். சரியா? டன். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். வாட் இஸ் காஸ் தீட்டா கைஸ்? காஸ் தீட்டா. இந்த தீட்டாக்கு காசு எடுக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அட்ஜஸ்டன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜஸ்டன்ட் டிவைட் பை ஹைபாட்னியூஸ். டான் தீட்டா எடுக்க சொல்கிறாங்க என்ன பண்ணும்? சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், காஸ் தீட்டா அட்ஜஸ்டன்ட் பை ஹைபாட்னியூஸ். டான் தீட்டா எடுக்க சொன்னோம்னா சிம்பிளி இட் இஸ் சைன் தீட்டாவையும்
cos theta டிவைட் பண்ணினா you will get tan theta. So sin theta வேல்யூ என்ன? sin theta வேல்யூ opposite by hypotenuse divided by cos theta வேல்யூ என்ன? adjacent by hypotenuse. ரெண்டுலயுமே hypotenuse cancel ஆயிடும். அப்ப opposite by adjacent is the value for tan theta. tan theta கேட்டாங்கன்னா opposite by adjacent. அப்போ தீட்டாக்கு எதிரில் இருக்கிறவனையும் பக்கத்தில் இருக்கிறவனையும் டிவைட் பண்ணினா will get the value of tan theta. கிளியர்? எல்லாருக்கும் நமக்கு தெரியும் கைஸ், அதனால தான் வேகமாக போகிறேன். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், sin theta வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். வாட் இஸ் cosecant theta? இதெல்லாம் ரேர் தான், நீட்டில் ரொம்ப கம்மியாக தான் cosecant theta கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ப்ரஷ் அப் பண்ணிக்கிறீங்க. cosecant theta is nothing but it is the inverse of sin theta. 1 by sin theta தான் நம்ம cosecant theta சொல்லுவோம். அப்போ sin thetaங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், 1 by sin theta ரெசிப்ரோகேட் பண்ணிருக்காங்க. 1 by இங்கே sin theta by 1 இருக்கும், அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணா 1 by sin theta. அப்போ cosecant theta is equal to hypotenuse by opposite. சரியா? அதே மாதிரி what is secant theta? இது cosecant theta, இவர் secant theta. சரியா? secant theta is அப்படியே cos க்கு இன்வர்ஸ் 1 by cos theta வை நம்ம secant theta ன்னு சொல்லுவோம், which is nothing but hypotenuse by adjacent. இது adjacent by hypotenuse னா adjacent hypotenuse by adjacent. And finally அதே மாதிரி தான் cot theta is equal to 1 by tan theta நம்ம படிப்போம். 1 by tan that is adjacent by opposite. Clear? அழகா ஐடியா வந்துருச்சா? trigonometryல எல்லாருக்கும் brush up ஆயிடுச்சா கான்செப்ட்ஸ்? This is the basics you need to remember guys before starting the trigonometry proper. நான் ஃபுல்லா எழுதியிருக்கேன். Now இதுல ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு நீ ஆன்சர் சொல்லணும். What is the value of sin theta multiplied by cosecant theta? ரெண்டு ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் என்ன? எக்ஸாக்ட்லி sin theta is sin theta, cosecant theta பலன் எழுதலாம், 1 by sin theta எழுதலாமா? ஸோ cosecant theta பலன் 1 by sin theta எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா cosecant theta அடிச்சுட்டு 1 by sin theta எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? sin theta கேன்சல் ஆயிடும், ஆன்சர் 1. கரெக்டா? அதே மாதிரி தான் cos theta secant theta அடிச்சுட்டு 1 by cos theta எழுதலாமா? அப்போ cos theta அடிச்சா 1. ஓகே, வெறும் 1 தான் இருக்கும். அதே மாதிரி தான் cot theta into tan theta எல்லாமே 1 தான். ஸோ அப்போ உனக்கு இந்த பேசிக்ஸ் உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஆன்சர் 1 வரும். அடுத்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், 3 ஃபார்முலாஸ் ஃபார் trigonometry இஸ் டெஃபினெட்லி மேண்டட்டரி கைஸ். இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க, இந்த ரெண்டாவது ஃபார்முலா கொஞ்சம் அப்பப்போ யூஸ் பண்ணலாம். மூணாவது ஃபார்முலா ரொம்ப ரேர், நான்லாம் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல நீட் ஃபிசிக்ஸில், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரேர். இந்த ரெண்டு ஃபார்முலா கன்ஃபார்ம் நல்லா ஞாபகம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், sin square theta plus cos square theta is equal to 1. இது நிறைய பேர் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க, பிரச்சனை இல்லை. sin square theta plus cos square theta is equal to 1. அடுத்த ஃபார்முலா secant square theta minus tan square theta is equal to 1. இங்க மைனஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோ. secant square theta minus tan square theta is equal to 1. secant square theta minus tan square theta is equal to ஆன்சர் வந்து 1 வரணும். கிளியர்? டன். மூணாவது ஃபார்முலா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோ, cosecant square theta minus cot square theta is equal to 1. ஓகே டன். இது மூணே ஒரு தடவை கண்ண மூடி சொல்லி பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ரெண்டு நல்லா தெரிஞ்சுக்கோ, தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் ஆன்சர் சொல்ல தெரியணும். Now with this we are going to learn about Pythagoras theorem guys. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we started from nowhere. இந்த ஃபிசிக்ஸில் மேத்தமேட்டிக்கல் டூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தது ட்ரிக்னாமெட்ரி பற்றி பார்க்கணும்னு நினச்சோம். ஏன் ட்ரிக்னாமெட்ரி பார்க்கணும்னு நினச்சோம்னா, நிறைய நீட் கொஷின்ஸில் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி உள்ளே பூந்து பிணைஞ்சு பிஞ்சு எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணி செம்ம முடிக்கணும். ட்ரிக்னாமெட்ரி நாலேஜ் வேணும்னு சொன்னேன், அதுக்காக ட்ரிக்னாமெட்ரி படிக்க ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். ட்ரிக்னாமெட்ரினாவே சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டான்னு தெரியும். அதில் இருக்கிற அந்த தீட்டானா என்ன நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம். தீட்டாங்கிறது ஒரு ஆங்கிள். அப்போ ஒரு ஆங்கிள் நம்ம என்ன டிஃபைன் பண்ண ஆரம்பித்தோம், ஆங்கிள்னா என்ன. ஸோ ஒரு சர்க்குலர் பாத்தில் ஆங்கிள் கவர் நம்ம மெஷர் பண்ணோம். அதில் தீட்டாங்கிறது ஒரு ஆங்கிள்னு சொன்னாங்க. அது டிகிரிலையும் இருக்கலாம், ரேடியன்ஸ்லையும் இருக்கலாம். ஸோ டிகிரி ரேடியன் எப்படி மாற்றணும், ரேடியன் எப்படி டிகிரியாக மாற்றணுங்கிறத படித்தோம். அதுக்கான ரூல்ஸ் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு நம்ம இந்த ஆங்கிளை நீங்கள் ப்ராப்பராக எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னு ஒரு ரூல்ஸ் படித்தோம். 2 ரூல் படித்தோம். அந்த 2 ரூல்ஸ் பார்த்தப்போ இப்படி தான் தீட்டாவை மெஷரே பண்ணுமான்னு சொல்லி எக்ஸாக்டாக நீங்கள் ஐடியா பிடிச்சிருப்பீங்க. இதை வச்சுட்டு அதில் மைனஸ் ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம். ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னா நெகட்டிவ். ஒரு சில பேர் இது எப்படி பண்ணுற ஞாபகம் இருக்கான்னு தெரியாதுன்னா சிம்பிளாக சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்டி கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கா, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் இங்கே ப்ளஸ் மாதிரி இருக்கா, டி பார்க்குற ப்ளஸ் மாதிரி இருக்கா, அதனால இந்த பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோ. கிளாக் வைஸில் இந்த டி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ். சரியா? சிம்பிள். இந்த மாதிரி ஒரு ஹேக் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். டன். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சு நீங்கள் அந்த தீட்டாவை எப்படி மெஷர் பண்ண கற்றுக்கிட்டீங்க. இதை வச்சு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸை ப்ராப்பராக ஆரம்பிச்சோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி கொடுத்தேன். நார்மல் ட்ரையாங்கிளுக்கு இது ஒர்க் ஆகாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தீட்டாக்கு ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபாட்னியூஸ் நீங்கள் வைக்கணும். அது தீட்டா மாறிச்சுன்னா வேறு இடத்துல ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஹைபாட்னியூஸ் மாறும். ஸோ அதன் பொறுத்து சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிகன், சீக்கன், காட் தீட்டா எல்லாம் பார்த்தோம். அதுக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம்.
மூணு ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, கொசீக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. கிளியர்? இது வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனோட பேசிக்ஸில் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நான் முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். சின்ன வயசில் படிச்சது தான். அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக கற்றுருக்கோம். அவ்வளோதான். கொஞ்சம் பேசிக்ஸோட பார்த்துருக்கோம். இன்னும் மூவிங் ஃபார்வர்ட் நிறையா ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பற்றி ஒன் பை ஒன் படிக்கலாம். கிளியர்? ரெடி? பை நவ் நீ கொஞ்சம் டயர்டாக இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? உட்காந்த இடத்துலையே ஃபஸ்ட் நாள் நிமிந்து உட்காரு. இது மாதிரி டயர்டாக இருப்ப, தண்ணி குடி. எடுத்து ஒரு தண்ணி குடிக்கணும். என்றைக்குமே ஹைட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ படிக்க நினைப்போம் நம்ம எல்லாருமே. நானாக இருந்தாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, நல்லா படிக்கணும்னு தான் ஆசை, ஒரு ரொம்ப நேரம் படிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் நிறைய பேரால் ஒரு ஸ்ட்ரெச்சாக உட்காந்து 1.5 மணி நேரம் கூட படிக்க முடியாது. நம்ம ஸ்கூலில் கூட கிளாஸஸில் 40 நிமிஷம் தான். அதை கவனிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்கும். யாரா இவனுக்கிட்ட இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறதுன்னா ஹைட்ரேஷன். ஆஸ் அ டாக்டர் நான் சொல்கிறேன், நீங்கள் டாக்டராக போகிறீங்க, ஹைட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ் டு கீப் யூ அவேக். நான் எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ, அதுவும் நானும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, எம்பிபிஎஸ்சில் ஸ்டடி ஹாலிடேஸ் ஒன்று விடுவாங்க. நீ ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் தான், பெரிய எக்ஸாம். குட்டி குட்டி எக்ஸாம் நடக்காதான் கண்டுக்காதுங்க. வருஷத்தில் ஒரே ஒரு எக்ஸாம் தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம்னு சொல்லுவோம். அந்த வருஷத்தோட கடைசியில் நடக்கும். அதை பாஸ் பண்ண மட்டும் தான் நீ அடுத்த வருஷத்துக்கு போக முடியும். செகண்ட் இயர் பாஸ் ஆகி போக முடியும். அந்த எக்ஸாமு மொத்த வருஷமும் நீ படித்த எல்லா சிலபஸையும் அங்கே போய் ஒரே எக்ஸாமாக எழுதணும். ஸ்கூல்லையாவது மிட் டேர்முக்கு, குவார்டர்லி டேர்ம், ஆஃப் இயர் இந்த மாதிரி இருக்கும். ஆனுவல் எக்ஸாம் மாதிரி வச்சுக்கேன் ஸ்கூல்து. எம்பிபிஎஸ்சில் சிலபஸ் அவ்வளோ இருக்கும். நீட் பயாலஜி புக்கு இருக்குல்ல, 2 புக்கு, அந்த மாதிரி ஒரு 10 மடங்கு வச்சுக்கோ. ஒவ்வொருமே அப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோ நீ படிக்கணும், அவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுதினா மட்டும்தான் உன்னால் மார்க் வாங்க முடியும். எல்லோரும் மாட்டு மாதிரி படிப்போம். அப்படியே மாடு மாதிரி படிப்போம். காலைல நைட் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்போம். மாடு இன்றைக்கும் படித்ததில்ல, மாடு மாதிரி உழைப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நேரம் காலைல நைட் வரைக்கும் வேலை இருக்க மாதிரி. சரி, எப்பயுமே நான் அது ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன். அது என்ன தெரியல, படம் பார்த்து. சரி, ஓகே, கான்செப்ட் வரேன். காலைல நைட் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாமளாவது கொண்டா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அவன் படிச்சுட்டே இருப்பான். ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. என்னடா இவன் படிச்சுட்டே இருக்கான், நாம தான் ரெஸ்ட் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறோமோன்னு சொல்லி ஒரு மாதிரி டவுன் ஆகிடும். அதனால் படிக்கிறானே நாமளும் உட்காந்து படிப்போம். காலைல நைட் வரைக்கும் படிச்சுட்டு இருப்போம். அவ்வளோ சிலபஸ் இருக்கும். இவ்வளோ படித்தே முடிக்க முடியாது. அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். சரியா? வருஷம் ஃபுல்லாக படித்தாலும் மறந்துடும் நிறைய தடவை. அக்யூரேட்டாக திருப்ப முடியாது. அந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. எல்லாமே புது வேர்ட்ஸாக இருக்கும். நீ படித்து தான் ஆகணும். ஸோ திஸ் வில் பி த இஷ்யூ. ஸோ அப்போது அவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கணும்னா, நானும் அந்த மாதிரி டைப்பே கிடையாது. என்னால் அவ்வளோ நேரம் படிக்கவே முடியாது. நான் இப்போ உட்காந்து ட்ரை பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒன் திங் ஐ டிட் இஸ், வார்ம் வாட்டர் வச்சுக்கிட்டேன். எனக்கு லாங் ஹவர்ஸ் படிக்க ஹெல்ப் பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்னு தெரியுமா? நான் படிக்க உட்கார்றப்ப நான் பக்கத்தில் இண்டக்ஷன் வச்சுருந்தேன். இண்டக்ஷன் என் ரூமில் இண்டக்ஷன் வச்சுட்டு போயிட்டு சுடு தண்ணி வச்சுருவேன். வச்சு ஒரு மிதமான சூட்டு வர அளவுக்கு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் காஞ்சாவே ஒரு மிதமான சூட்டுக்கு வந்துடும். கொதிக்கலாம் குடிக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி உட்காந்துருவேன். அப்பப்போ குடிச்சிக்கிட்டே படிச்சுட்டே இருப்பேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து தண்ணி ஒரு முழு குடிச்சிடுவேன். குடிச்சிட்டா நிறைய தடவை உனக்கு யூரினேட் ஆகும். தப்பு கிடையாது. நிறைய தண்ணி குடிச்சோம்னா நிறைய தடவை யூரின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃப்ராங்காக பேசணும். யூஆர் கோயிங் டு பிகம் அடல்சன்ஸ் நீங்கள். ஸோ அப்போ நிறைய தடவை எந்திரிச்சும் போவேன். ஒரு 1 hour 2 hours ஒன்ஸ் போய் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேட் பண்ணிட்டு வருவேன். அப்பப்போ குடிப்பேன். ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்பப்போ எந்திரிச்சு போயிட்டு வருவேன். உட்காந்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. கிளாஸ் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கிறப்பையும் அப்போது ஒரு 5 நிமிஷம், ஒரு 1 hour ஒன்ஸ் 2 hour ஒன்ஸ் போய் எந்திரிச்சு போயிட்டு ஒரு ஸ்ட்ரெச்சாக மறுபடியும் படிக்கணும். ஓகே, அந்த சின்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வில் ஹெல்ப் யூ. ஸோ இட்ஸ் அ சைக்கிள். ஸோ அப்போ நீ ப்ராப்பராக தண்ணி குடிக்கணும். அப்பப்போ எந்திரிச்சு போயிட்டு வரணும். ஒரு நேச்சுரலாகவும் இருக்கணும். ஸ்க்ரீன்ஸ் அவாய்ட் பண்ணணும் தேவையில்லாமல். நீ இப்போ என் கிளாஸ் பார்க்கறதுனால நீ ஸ்க்ரீனில் தான் பார்த்தா வழி இல்லை. டிவிலையோ இல்லை மொபைல்லையோ லேப்டாப்லையோ பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி தான் பார்த்தாகணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரேக் டைம்லையுமே வேறு எந்த ஸ்க்ரீனும் பார்க்காம போறியா வரியா, ஒரு நேரம் காற்று வாங்குறியா, நடக்கிறியா, ஓகே ஃபைன் பண்ணிட்டு வந்துடணும். இப்படி பண்ணுறப்ப மட்டும்தான் லாங் ஹவர்ஸ் படிக்க முடியும். இல்லைன்னா கசன்னு எங்கேயோ போயிடுவீங்க. கண்டிப்பாக படிக்க முடியாது. கஷ்டப்படுவீங்க கண்டிப்பாக. அவ்வளோ நேரம் படிக்க முடியும். அப்படியே படித்தா 1 நாள் 2 நாள் படிப்பேன். 3 நாள் 4 நாள் நின்றுப்பேன். அட போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணால் டே 1 இன்றைக்கே இந்த ஹேக் சொல்லித்தரேன். எப்போ நீ படிக்க உட்காந்தாலும் ஒரு வார்ம் வாட்டர் வச்சு உட்காரு. அம்மா அப்பா வீட்டில் இருந்தாங்கன்னா யாராவது ஹெல்ப் பண்ண முடியும்னா கேட்டு வச்சுக்கோ. நீயே போய் வச்சுக்கோ. பெரிய வெட்டரில் சூடு தண்ணி வைக்கிறேன்னு கையில் காலில் ஊற்றிக்காதீங்க. அழகாக பொறுமையாக பார்த்து மிதமான சூட்டில் சூடு பண்ணி வாட்டர் பாட்டில் ஊற்றி சமத்தாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. கிளியர்? டன். அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே நான் சொல்கிறேன்னு இல்லையா, நீ அப்பப்போ குடிச்சிடு. சரி, ஓகே, டன். நெக்ஸ்ட்டு, ரொம்ப நேரம் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ இவ்வளோ தூரத்தில் தான் ஸ்க்ரீன் வச்சுருப்பீங்க. ஒரு மேக்ஸிமம் இவ்வளோ தூரத்தில் வச்சுருப்பீங்க. ரொம்ப உங்கள் கண் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் அந்த ஒவ்வொரு
ஸ்க்ரீன் இந்த தூரத்தில் வச்சு கான்ஸ்டண்ட்டாக பார்த்துட்டே இருப்பீங்க, மசில்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது என்ன பண்ணும், ஒரு 20 நிமிஷம் கிளாஸ் பார்க்குறியா, நானே ஒரு பிரேக் விடுவேன். பிரேக் விட்டு தூரத்தில் உங்கள் ரூம்லேயே இருக்கலே தூரமான இடத்த கொண்டா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கண்ணு சிமிட்டணும், பிளிங்க் பண்ணணும். ஸ்க்ரீன்ஸ் பார்க்குறப்ப நிறைய பிளிங்கிங் கம்மியாக இருக்கும். பிளிங்கிங் கம்மியானா உங்களுக்கு அந்த லாக்ரிமேஷன் ரிஃப்ளெக்ஸ் வெளில வராது. ஸோ அப்பப்போ பிளிங்க் பண்ணுறப்ப ஃபுல்லாக ஹைட்ரேட் ஆகும். ஸோ அப்போ தூரமான இடத்த பாரு, 2 செகண்ட் பிளிங்க் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிட்டு நிமிந்து உட்காந்துட்டு கிளாஸை மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. சரியா? கிளியர்? பண்ணிட்டீங்களா? நான் சொல்ல இப்போ பண்ணிட்டியா? கண்டினியூ பண்ணலாமா? ஓப்பா கைஸ், நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணல இது வரைக்கும், சின்ன கான்செப்ட் தான் முடிச்சிருக்கோம். வி ஹாவ் லாங் திங்ஸ். ஓகே, இது வெறும் ஃபஸ்ட் கிளாஸுங்கனால நான் ஸ்லோவாக போகிறேன். போக யூ வில் ஹாவ் ஸ்பீட் அப் திங்ஸ். நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம படிப்போம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த ஃபேக்ட்ஸ் ஹியர். இப்போ அடுத்து என்ன படிக்க போகிறோம்? பித்தாகரஸ் தியரம். இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நம்புறேன். இப்போ பித்தாகரஸ் தியரம் பற்றி பார்க்கலாம். பித்தாகரஸ் தியரம் அது எப்படி நீங்கள் ஆல்ரெடி சின்ன வயசுலேயே படிச்சிருங்க. a² + b² = c². அதே தான். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த சிக்கு பதிலாக இங்கே லாங்கஸ்ட் லென்த்து இங்கே ஹச் இருக்குது. அப்போது c² பதிலாக h². h² = இந்த சைடு ஸ்கொயர், இந்த சைடு ஸ்கொயர், இந்த சைடு a, அந்த சைடு o, a² + o². அப்போ h² = a² + o². அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர் கைஸ். அப்போது இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் போடுறப்போ நமக்கு இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சம்மா சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிறத சால்வ் பண்ணிக்கலாம். h² = a² + o². இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்க முடியும். அப்போ ஹச்சுக்கு வேல்யூ கேட்டாங்கன்னா √a² + o². ஓகே, adjacent square + opposite square. இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ வித் திஸ் லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ நம்ம எங்கே போக போகிறோம்னா, இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். அழகாக நம்ம 10th படிச்சிருப்போம் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் நம்பர்ஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு. வேகமாக ப்ரஷ் அப் பண்ணி விட்றேன். ஸோ சைனுக்கு காசு டான் இது 3 தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றது அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சைன் தீட்டாக்கு 0 டிகிரிக்கு என்ன வேல்யூ, 30 டிகிரிக்கு என்ன வேல்யூ, 45, 60, 90ன்னு வேல்யூஸ் இருக்குது. நம்ம எல்லாரும் எப்படி ஞாபகம் வச்சிட்டோம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த நம்பர்ஸ் ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக திருப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டாவோட 0 டிகிரிக்கு வேல்யூ 0, அடுத்து 1/2, அப்போது 1/√2, அப்புறம் √3/2, அப்புறம் 1. இந்த 5 நம்பரை மட்டும் இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டா நம்ம இதை வச்சு மொத்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அப்போ 0, 1/2, 1/√2, √3/2 அண்ட் 1. கரெக்ட்? இது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ. கரெக்டா? அப்போ 1 எழுதிட்டேவா 1, அப்புறம் √3/2, 1/√2 அங்கேயே வந்துடும். அப்போ இங்கே 1/2, இங்கே 0 வந்துடும். ஸோ அப்போது இதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி இப்படி ரிவர்ஸ் பண்ணி போடுறப்போ காஸ் தீட்டா கிடச்சிருச்சு. டான் தீட்டா பண்ணும், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டிவைட் பண்ணி போடு. 0/1 0, 1/2 / √3/2. diameter 2 cancel ஆயிடும். ஆன்சர் இஸ் 1/√3. அடுத்து 1/√2 / 1/√2 ஆன்சர் 1. √3/2/2 1/2 இந்த 2 cancel ஆயிடும். √3/1 வெறும் √3. 1/0 is infinity. 1/0, 0/1 is 0, 1/0 is infinity. அப்போ these are the trigonometric values for 0, 30, 45, 60, 90. இது ஃபிக்ஸ்டு வேல்யூஸ். ஸோ அப்போது இது எல்லாத்துக்கான வேல்யூஸை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டு இப்படி திருப்பினீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். கரெக்ட்? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளாரிட்டியா? எந்த தெளிவும் இல்லை? பிரச்சனை இருக்குல்ல? தெளிவு தானே? யாருக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? கிளியர் தானே? ஸோ வி ஷால் கண்டினியூ கைஸ். இப்போ கண்டினியூ பண்ணி 120 டிகிரி, 130 டிகிரி, 150, 180க்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும். இது எப்படி நீ பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இங்கேருந்து இப்படி எழுதுனியா, இப்போ கண்ணாடி வச்ச மாதிரி அப்படியே அந்த பக்கம் எழுதுங்க. இந்த பக்கம் 1 இருக்கா, 1 √3/2 அப்படிங்கிற √3/2 எழுது. √3/2, அடுத்து இங்கே 1/√2, 1/√2, அடுத்து 1/2, அடுத்து 0. ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் கேஸ். இப்படி தான் நீங்கள் அப்படியே இதுலேருந்து அப்படியே இந்த ரிவர்ஸில் அப்படி போய்க்கணும். ஸோ தட் நீங்கள் மிச்சம் இருக்கிற வேல்யூஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மைண்டில் எக்ஸாமில் தேவைப்படுறப்போ சைன் 120 டிகிரி கேட்குறாங்கன்னா ரொம்ப குழப்பிக்காமல் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு நம்பர்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சு போட்டுக்கலாம். மைண்டில் போட்டாலும் சரி, ஒரு தடவை எழுதி பார்த்தாலும் சரி, உனக்கு ஈஸியாக மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சால் பெரிய பெரிய சம்ஸில் கூட நீ பெரிய பெரிய ஃபார்முலாஸ்குள்ளே போய் மாட்டிக்காமல் டக்குன்னு சம் போட்டு முடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த டெக்னிக்ஸ். அதே மாதிரி காஸ்ட் ட்ராக் பண்ணுச்சுன்னா சேம் திங் பண்ணு. ஸோ 0 இருக்கா, 0க்கு இந்த பக்கம் இருக்கா, 1/2 இருக்கான், இந்த பக்கம் 1/√2, அந்த சைடு √3/2, √3/2, அந்த பக்கம் 1. ஆனால் பிரச்சனை என்னன்னா நீங்கள் காஸ் தீட்டா போடுறப்ப மட்டும் 90 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா மைனஸ் 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 எல்லாத்துக்கும் ஒரு மைனஸை போட்டுரு. அதான் நீ மிஸ் பண்ணாமல் பண்ண வேண்டிய வேலை. அப்போ காஸ் 120, 135, 150, 180க்கு என்ன பண்ணும், மிஸ் பண்ணாமல் நெகட்டிவ் சைன் போடணும். மைனஸ் 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 கரெக்டாக போட்டுக்கோ, தெளிவாக போட்டு பொழைச்சிக்கோ. நெக்ஸ்ட்டு அதே தான் டேனுக்குமே. இன்ஃபினிட்டி இங்கே இருக்கா, இந்த பக்கம் என்ன இருக்குது, √3, 1, 1/√3,
அடுத்து 0 இருக்கு. அதே மாதிரி டேனுக்கும் மைனஸ் 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 0க்கு தேவையில்லை. ஸோ இது ரெண்டுக்கு மட்டும் நீ வந்து இந்த வேல்யூஸ்க்கு மைனஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் மோர் தென் 90 டிகிரி வேல்யூஸ். 120, 135, 150, 180க்கும் பக்காவான வேல்யூ கிடச்சிரும். இது ஏன் நான் கேட்குறேன்னா மோஸ்ட் ஆஃப் த நீட் எக்ஸாம் கான்செப்ட்ஸ் ஃபிசிக்ஸில் உனக்கு சைன் 180யோட வேல்யூ கேட்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ட்ராப்பர் நீங்கள் முன்னாடி படிச்சிங்க தெரியும், நிறைய இடத்துல எலக்ட்ரிக் டைபோல், மேக்னெட்டிக் டைபோல் அதெல்லாம் கேட்குறப்போ 180 டிகிரியோட வேல்யூ கேட்பாங்க. சைன் 180 வேல்யூ என்ன 0ன்னு சொல்ல தெரியணும் கான்ஃபிடென்ட்டாக. காஸ் 180 வேல்யூ என்ன -1 சொல்ல தெரியணும். tan 180 வேல்யூ என்ன 0ன்னு சொல்ல தெரியணும். அதுக்கான ஒரு ஐடியா தான் இது. நான் எதுவுமே irrelevant-ஆ ஒரு பாயிண்ட் கூட நடத்த மாட்டேன். ஒவ்வொரு ஸ்லைடும் நான் இப்போ நடத்துறது எல்லாமே உங்கள் நீட் எக்ஸாம் ஃபிசிக்ஸில் எங்கேயும் நியூஸ் ஆகிட்டே இருக்கும். அங்கெல்லாம் நீ கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா உனக்கு இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். சைன் 180 வேல்யூ கேட்டால் 0 தெரிஞ்சிருக்கணும். காஸ் 180 -1 தெரிஞ்சிருக்கணும். அடித்து சொல்ல தெரியணும். அதுக்கான ட்ரைனிங் தான் இங்கே நான் கொடுக்குறேன். சரியா? தட்ஸ் வை ஐ வாண்டட் டு டீச் யூ மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ். அதுவும் ட்ரிக்னாமெட்ரி வச்சு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஹோப் ஸோ ஐ ஹவ் கிவன் சம் குட் வேல்யூஸ் நம்புறேன். நவ் நெக்ஸ்ட் சைன் வேவ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. வேவ்ஸ்னாவே சைன் வேவ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். காஸ் வேவ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. சைன் வேவ் தான் பேசிக்ஸ். இந்த சைன் வேவ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம நீட் ஃபிசிக்ஸ் லெவல்க்கே போதும். சைன் வேவ்னா என்ன? ஒன்றும் கிடையாது. நம்ம சைன் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தியா, சைன் தீட்டா 0 டிகிரிலேருந்து 180 டிகிரி போகிறப்போ அதோட வேல்யூஸ் மாறுது பார்த்தியா, அதை ஒரு வேவ் ஃபார்மில் டெபிக் பண்ணுறாங்க. அது ஒரு வேவ் ஃபார்மாக மாற்ற நினைக்கிறாங்க. அதோட வேல்யூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி வருது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை போடுற அந்த இது பேர் தான் சைன் வேவ். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு ஃபார்மேட் தான் சைன் வேவ். ஒரு கிராஃபில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்போ ஹரிசான்டல் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் வச்சுட்டீங்க. சைன் 0 டிகிரி வந்து 0, சைன் 30 டிகிரி 1/2, அப்புறம் 1/√2, அப்புறம் √3/2, அப்புறம் 1 இருக்குல்ல மேக்ஸிமம் வேல்யூ. திரும்ப என்ன ஆகுது, மறுபடியும் 1க்கு அப்புறம் என்ன ஆகுது, √3/2, 1/√2, 1/2, அதுக்கப்புறம் 0 ஆகிடுது. ஸோ அப்போது 0, 1/2, 1/√2, √3/2, 1, திரும்ப √3/2, 1/√2, 1/2, 1, திரும்ப ரிவர்ஸ் எப்படி போகும். அப்போ 180 மறுபடியும் 360 போகிறப்பையும் இந்த ரிவர்ஸ் போக நெகட்டிவ்ல போகுது. நெகட்டிவ்ல போகும். சைன் வந்து 180 டிகிரிக்கு அப்புறம் தான் நெகட்டிவ் வரும். சரியா? காஸ்லையும் டேன்லையும் உனக்கு 90 டிகிரிக்கு அப்புறமாவே நெகட்டிவ் வந்துடுது. ஆனால் அங்கே உனக்கு 180 டிகிரிக்கு அப்புறமா தான் நெகட்டிவ் வரும். ஸோ அதுக்கப்புறம் அதே வேல்யூஸ் வந்து கீழே வரும். மறுபடியும் -1/2, -1/√2, -√3/2, இங்கே -1. ஸோ இங்கே -1 வந்துடும். ஓகே, 270 டிகிரியில் -1 வரும். திரும்ப மறுபடியும் இங்கே -√3/2, -1/√2, 1/2, -1/2, 0. அப்படி வந்து மறுபடியும் சைன் 360 டிகிரியில் 0 டிகிரி முடியும். ஸோ அதோட வேல்யூஸை ஒரு கிராஃபிக்கலாக பிளாட் பண்ண நினைக்கிறப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வருது. ஆனால் இந்த கிராஃபு ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். மறுபடியும் 0 கொஞ்சா மறுபடியும் இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். இதே பேட்டர்ன் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போது பேட்டர்ன் திரும்ப கம்ப்ளீட்டாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இது வேவ் மாதிரி மேலே கீழே இறங்கி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த வேவ் பேட்டர்னில் இனிஷியல் ஸ்டார்டிங் வந்து 0 டிகிரி அப்போ வேல்யூ 0வா இருக்கும், 90 டிகிரி அப்போ 1ஆ இருக்கும், மறுபடியும் 180ல் 0, 270ல் -1, 360ல் மறுபடியும் 0 ஆகிடும். அண்ட் இந்த பர்டிகுலர் டிகிரியில் இந்த வேல்யூஸ் இருந்தால் திஸ் வேவ் இஸ் கால் சைன் வேவ். இதுக்கு முழு பேர் சைனூசாய்டல் வேவ். சைனூசாய்டல் வேவ்னு சொல்லுவாங்க. சைனூசாய்டல் வேவ்னா சைன் வேவ் மாதிரியே இருக்கிறத சைனூசாய்டல் வேவ்பாங்க. ஸோ அப்போ அது 0 டிகிரி இருக்கிறப்ப 0 அப்படியே மேலே போயிட்டு கீழே வரணும். அதுதான் இந்த சைனூசாய்டல் வேவோட பேசிக் கான்செப்ட். சரியா? கிளியர்? டன். சூப்பர். இதில் நீ ஆங்கிள் மெஷர் பண்ண அப்படி தான் இருக்கும். இங்கேருந்து 0 டிகிரி அப்போ 0, 30 டிகிரி, 60 டிகிரி, 45, 60, 90, மறுபடியும் 120, அதெல்லாம் அப்படியே ஏறிட்டே போயிட்டு இருக்கும். 120, 135, 150 அண்ட் 180 வந்துடும். ஸோ இப்படி தான் இங்கேருந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போக ஆங்கிளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுதான் இந்த சைனூசாய்டல் வேவோட இது. ரொம்ப டெப்த்துக்குள்ளே தேவையில்ல. சைனூசாய்டல் வேவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் இதோட கான்செப்ட்ஸ் எங்கே அப்ளை பண்ணுவீங்கன்னா 12th ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கும். அங்கே நீங்கள் ஃபேஸர் வரைவீங்க. உங்களோட இதுக்காக நீங்கள் ஃபேஸர் வரைவீங்க, அங்கே தேவைப்படும். வேவ்ஸ் சாப்டரில் படிப்பீங்க, இஎம் வேவ்ஸில் தேவைப்படும். ஸோ வேவ் ஆப்டிக்ஸில் ரேராக தேவைப்படும். பட் இது எல்லாத்தோட நாலேஜ் உனக்கு இங்கே சைன் வேவ்னா என்ன தெரிஞ்சிருந்தால் போதும். அங்கங்கே நான் கான்செப்ட் சொல்லித்தரப்போ நான் பேசிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துறேன். உனக்கு அங்கே நான் படிச்சுக்கலாம். சைன் வேவ்னா என்ன? ஓகே, சைன் எப்படி நமக்கு வேல்யூஸ் மேலே கீழே ஏறி இறங்குதோ அதே மாதிரி இந்த வேவ் ஏறி இறங்கும். அவ்வளோதான். அது ஒரு வேவ் ஃபார்மேட்டில் வரைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான். இந்த நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும்.
குழப்பி ரொம்ப டென்ஷன் ஆகாத. நவ் நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஒரு சில ஃபேக்ட் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் கான்செப்டாக சொல்ல முடியாது, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸில் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஒரு சில ஃபேக்ட்டு ரொம்ப குறிப்பிட்டு நீ நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. டப்பா, ஒரு டப்பா போட்டு நீங்கள் எழுதிக்கணும். சுதர்ஷன் சார் டப்பா, அதான் எஸ்எஸ்டி, ஹேஷ்டாக் எஸ்எஸ்டின்னு சொல்லுவேன். சுதர்ஷன் சார் டப்பான்னு போட்டுக்கோ. இந்த டப்பாவில் இந்த ஃபேக்டை எழுதி வச்சுக்கோ. நீ ரிவிஷன் பண்ணுறப்ப சும்மா ஒரு தடவை திருப்பு போதும். ஓகே, த டப்பா, ஃபர்ஸ்ட் டப்பா ஆஃப் திஸ் என்டையர் ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் as theta increases from 0 to 90 degree. ஓகே, தீட்டாவோட வேல்யூ 0லேருந்து 90 டிகிரி இன்க்ரீஸ் ஆக சைன் தீட்டா எப்படி இருக்க போகுது, காஸ் தீட்டா எப்படி, டான் தீட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சைன் தீட்டா வேல்யூ எப்படி இருக்கு, 0லேருந்து 90 டிகிரி போக அந்த தீட்டாவோட வேல்யூ, சைன் தீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதனால தான் மேலே 0லேருந்து 1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அடுத்து காஸ் தீட்டா எப்படி இருக்கு, 1லேருந்து 0க்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. டான் தீட்டா எப்படி இருக்கு, 0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இது மூணையுமே ஒரு குட்டி பாக்ஸில் போய் எழுதிக்கும். சைன் தீட்டா டான் தீட்டா ரெண்டுலையுமே உனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, காஸ் தீட்டாவில் மட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. நோட் திஸ் யுவர் ஆனர். ஓகே, டன். அடுத்து இன்னொரு முக்கியமான எஸ்எஸ்டி, ஹேஷ்டாக் எஸ்எஸ்டி நம்பர் 2 ஃபார் திஸ் கிளாஸ். இதில் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ கேட்கலாம், ரொம்ப ரேராக கேட்கலாம். ஜஸ்ட் எழுதி மட்டும் வச்சுக்கோ. இந்த மாதிரிலாம் ஃபேக்ட் இதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்காது. ஜஸ்ட் சும்மா எழுதி வச்சுக்கோ, திருப்புறப்ப திருப்பிக்கோ. வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் -1. ஓகே, சைன் தீட்டாக்கும் காஸ் தீட்டாக்கும் மினிமம் வேல்யூ கிரேட்டர் than or equal to -1 -1 இருக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ இருக்கலே +1 இருக்கலாம். சைன் தீட்டா காஸ் தீட்டாக்கு இதுதான். டான் தீட்டாக்கு மட்டும் -∞ +∞ வரைக்கும் போகும். இதை மட்டும் சும்மா ரஃபாக தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது யூஸ் ஆகலாம், சரியா? யூஸ் ஆகலாம். ஏதோ ஒரு கான்செப்ட்ல வரும், எனக்கு இப்போ மறந்துடுச்சு எக்ஸாக்டாக. மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ தேவை. இந்த ஈக்குவேஷன் மாதிரியே வச்சு அப்படியே கேட்பாங்க. இதை மட்டும் எழுதி வச்சுக்கோ. இதோட மினிமம் வேல்யூ -1, மேக்ஸிமம் வேல்யூ +1. அதே மாதிரி தான் காஸ் தீட்டாக்கு. டான் தீட்டாக்கு மட்டும் -∞ +∞ வரைக்கும் அதோட வேல்யூஸ் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். கான்செப்ட் கேஸ். வித் திஸ் நெக்ஸ்ட் போகலாம். எஸ், அந்த மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எந்தெந்த ஆங்கிளில் இருக்குன்னு போட்டிருக்கேன். வெறும் இதில் நம்ம அங்கே அந்த போர்டை பார்த்து அந்த டேபிளை பார்த்தாவே கெஸ் பண்ணிட முடியும். நான் சொல்லிக் கொடுத்த வச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ சைன் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ +1 தெரியும், அது 90 டிகிரியில் கிடைக்க போகுது. 90 டிகிரியில் உனக்கு கிடைக்கும். மினிமம் வேல்யூ -1, அது 270 டிகிரி. நான் காமிச்சேன்ல அந்த வேவில் வரைகிறப்போ 270 டிகிரியில் தான் உனக்கு -1 கிடைக்கும். ஜஸ்ட் ஃபேக்ட் நோட் பண்ணிக்கும். அதே மாதிரி எடுத்து சைன் தீட்டா 0 எப்போ இருக்க போது, தீட்டா இஸ் ஈக்குவல் 0 டிகிரியில் இருக்கும். தீட்டா இஸ் ஈக்குவல் 180 டிகிரியில் சைனோட வேல்யூ 0 வரும். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். இது அடுத்த டப்பா, சரி? அடுத்த டப்பா ஹேஷ்டாக் எஸ்எஸ்டி. அடுத்த காஸ் தீட்டா மேக்ஸிமம் வேல்யூ +1, இது 0 டிகிரி, காஸ் 0 டிகிரியில் கிடைக்கும். காஸ் தீட்டா மினிமம் வேல்யூ -1, இது காஸ் 180 டிகிரியில் கிடைக்கும். காசோட 0 எப்போ வரும், 90 டிகிரியில் 0, அடுத்து 270 டிகிரிலையும் அதோட வேல்யூ 0. இது ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல உனக்கு தேவைப்படும். காஸ் தீட்டாவோட வேல்யூஸ், சைன் தீட்டாவோட வேல்யூஸ், இந்த 0 எப்போ வரும், +1 எப்போ வரும், -1 எப்போ வருங்கிறது நம்ம கொஞ்சம் ஃபிங்கர் பாயிண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா பட்டு நிறைய கொஷின்ஸை போட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைன் 0 0, சைன் 90 1, சைன் 270 -1, சைன் 180 0, காஸ் 0 1, காஸ் 90 0, காஸ் 180 -1, காஸ் 270 0. இது எல்லாத்தையும் உனக்கு அழகாக சொல்ல தெரியணும். இது தெரிஞ்சா நீ தப்பிச்சிடுவேன். எவ்வளோ பெரிய சம்ஸையும் கொஞ்சம் கடகடன்னு போட்டுடலாம். இந்த ஃபேக்ட்ஸ் நிறைய இடத்துல இந்த என்டையர் ஃபிசிக்ஸில் உனக்கு யூஸ் ஆகும். டன். வித் திஸ் கைஸ், நவ் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு டிரைவ் ஒன் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனை வச்சு அதர் ட்ரிக்னாமெட்ரியோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இது நிறைய பேர் இப்போ போட்டுருவீங்க. சைன் தீட்டோட வேல்யூ 2/3 கொடுத்துட்டாங்க. இதை வச்சு காஸ் தீட்டா அண்ட் டான் தீட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படி நீ அப்ரோச் பண்ணுவேன்? இந்த ஒரு கொஸ்டின் நான் வேகமாக சொல்லிட்டேன்னா இந்த பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஓவர். ஒரு ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடலாம். கமான் கைஸ், வி கேன் புஷ் இட் அப். தட்டிடலாம்டா, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மொக்க கிளாஸ்டா. சப்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். ஆனால் இதை சொல்லி கொடுக்குற விதத்தில் உனக்கு தேவை இந்த பேசிக்ஸ்லாம் நச்சுன்னு மைண்டில் உட்காந்துருக்கணும். நாளை பின்ன கேட்டால் பட்டுன்னு ஆன்சர் பண்ணும். நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ கிளாஸில் கொஷின் கேட்பாங்க, சரியா? கேட்குறப்போ வாயில் ஆன்சரே வராது. படிச்சிருப்போம், காலையில் தான் படிச்சுட்டு இருப்போம். இது ஸ்கூலில் கூட வரும், காலையில் தான் படிச்சிருப்போம். ஆனால் கேட்குற அடுத்த செகண்டில் பதில் சொல்ல வராது. எவனோ ஒருத்தன் ஃபஸ்ட் பெஞ்சில் சொல்லிடுவான். யாரா நீ எங்கேந்திரா வர? இது ரெடிமேடாக அவங்க மைண்டை ரீட் பண்ணி நீ ஏதோ இன்ஸ்டண்ட்டாக பதில் சொல்றியடா அப்படின்னு இருக்கும். அந்த வார்த்தை நமக்கும் தோணும், ஞாபகம் இருக்கும். ரீகால் பண்ணி சொல்ல ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகும். அந்த கேப்பில் ஒருத்தர் அடிச்சிடுவான். எவ்வளோ பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லு, சரியா? நான் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஆன்சர் தெரியும், சொல்கிறதுக்குள்ளே ஒருத்தர் சொல்லிவிடுவான்.
நான் சில சமயம் மைண்டில் வச்சுருப்பேன், சொல்லிடலான்னு இன்றைக்கி எப்படியாவது நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடணுண்டான்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருப்பேன். ஆனால் அது வாயில் வரத்துக்குள்ளே ஒருத்தர் சொல்லிவிடுவேன். சில சமயம் கரெக்டாக சொல்லிவிடுவேன், ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவேன். அதெல்லாம் வந்திருக்கு. அதனால் அந்த ரீகால் பவர் வேணும். அந்த ரீகால் பவர் எப்போ வந்துச்சுன்னா, நான் அவன்கிட்ட கேட்டேன், எப்படா வேக வேகமாக பதில் சொல்கிறேன்னா, நான் காலையில் சொல்லி பார்ப்பேன். இப்போது நம்மலாம் படிப்போம், sin 60 டிகிரி வேல்யூ √3/2 அந்த மாதிரி படித்து பார்க்குறோமா, அவன் வந்து sin 60 √3/2 அவனே ஒரு கேள்விக்கிட்டு அவனே சொல்லி பார்த்துப்பான். ஸோ தட் இன்னைக்கு காலைல ஒரு கேள்வியாக கேட்டு சொல்லி பார்ப்பேன். sin 60 √3/2 படித்து பார்த்துட்டு போகிறது வேற, sin 60 √3/2 படித்து பார்த்துட்டு போகிறது வேற, அப்படியே அடுத்த ராம்பு போகிறது வேற. sin 60 √3/2 படிச்சிட்டியா, கண்ண முடி sin 60 √3/2 ரீகால் பண்ணி பார்க்குறது. நீயே ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துட்டுனா இன்ஸ்டன்ட் ஆன்சர் வரும். ஆனால் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கணும். இன்ஸ்டன்ட் ஆன்சர்ஸ் உனக்கு நீட் எக்ஸாமில் தேவை. பட்டுன்னு சொல்ல வரணும். இந்த மாதிரி கிளாஸில் அடிக்கிறானுங்க பார்த்தியா, அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரெயின் பண்ணேன். நான் அவனை சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி சொல்ல ஆரம்பித்தேன். நிறைய எனக்கு ஒர்க் ஆச்சு. நிறைய தடவை எனக்கு அப்புறம் இன்ஸ்டன்ட் ஆன்சர்ஸ் ஆரம்பிச்சது. அது செம்ம ஹார்ட் ஒர்க் அதுக்கு தேவை. MBBS மாதிரி ஒரு வாஸ்டான சிலபஸ்க்கு டெய்லியும் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கிறப்போ நான் சொல்லி பார்த்து எனக்கு இந்த ஸ்கில்லு வேணும், கிளாஸ்லாம் அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணேன். காலையில் எழுந்திரிச்சு படிப்பேன், நிறைய நேரம் சொல்லி பார்ப்பேன், எனக்கு கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்கில் நல்லா வந்துச்சு. கிளாஸில் அடித்தேன், நிறைய இடத்துல அடித்தேன். அது ஒரு டிஃப்ரென்ஸ். குவிஸ்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குவிஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கேன், ஓரளவு கேட்பாங்க, ரேபிட் ஃபயர் ரவுண்ட் அழுத்துவானுங்க, பட்டு நீ சொல்லணும். அதுக்கெலாம் இந்த ஒரு வேல்யூ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய குவிஸஸ் ஜெயிக்க முடிஞ்சுது இதை வச்சு. சரி, இது குவிஸ் ஜெயிக்கிறதுக்காக தேவையில்லையோ இல்லையோ, நீட்டுக்கு உனக்கு தேவை. சரியா, உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எக்ஸாமில் அந்த வேல்யூ வரும், பட்டு ஞாபகம் வரும்னா அது தேவை. ரீகால் பண்ணி பழகுங்க. நான் ஒரு வீடியோ சொல்லித்தரேன்னா நிறுத்தி ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். கண்ணில் படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டே போகக்கூடாது. இது ஒன்று தான் நான் இந்த இடத்துல ஸ்டடி டிப்பாக நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு டிப்புமே உனக்கு இதோட வேல்யூ மேபி இன்றைக்கி தெரியாமல் இருக்கலாம். ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன், அண்ணா அன்றைக்கே சொன்னான்னு இருக்கோம். இது எல்லாமே நாங்கள் இவ்வளோ படித்து இவ்வளோ சக்ஸஸ் ஆகி இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால இந்த சின்ன திங்ஸ் எல்லாம் எங்களால் சொல்ல முடியுது. நான் MBBS படிக்கிறப்போ 8 கோல்டு மெடல், அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ்லையும் ஃபஸ்ட் மார்க் நான் தான் எங்கள் காலேஜில். இதெல்லாத்தையும் எடுக்க முடிஞ்சதுக்கான காரணம் அவ்வளோ நேரம் படிக்க மாட்டேன். படிப்பேன், எப்படி படிக்கணும் தெரியும், எப்படி ஆன்சர் பண்ணணும் தெரியும். அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன தேவையோ நீ தெரிஞ்சுக்கணும். நான் எக்ஸாமுக்காக மட்டும் படிக்க மாட்டேன், நாலேஜ்க்காக படித்து அது எக்ஸாமில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற கரெக்டான மெத்தட் வச்சுருப்பேன். அதுக்காக அப்ளை பண்ண எனக்கு ஆன்சர் வந்துச்சு. இது யூனிவர்சிட்டி தியரி பேப்பர் ஸ்கூல் எழுதுறது மாதிரி. குவிஸ்னாலும் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். எதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக யூஸ் பண்ணால் யூ கேன் ஹிட் தட், யூ கேன் அச்சீவ் த சக்ஸஸ். நான் MBBS படிக்கிறப்பயே ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன், என் சேனல் மெயின்டைன் பண்ணுவேன். இது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் சீனியர்ஸ் கூட நிறைய ஹெல்ப் பண்ணுவேன், நானும் போய் கற்றுப்பேன். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்து நான் பண்ணுவேன். அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வெளில போய் நிறைய என்ஜாய் பண்ண மாட்டேன், கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதனால ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபேமிலிக்கு பேசுவேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் நீட்டுக்கு படித்தாங்க, அவங்களுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணுவேன். டெய்லி ஒரு நேரம் கால் பண்ணி, டெய்லி இன்னைக்கு என்ன படித்தா, டெய்லி என்னடி படித்தா, இதை படிச்சு அடி அப்படின்னு சொல்லி கேட்பேன். என்னடா படிச்சிங்க நீங்கள் சொல்லி கேட்பேன். அவங்கள படிங்க தான் சொல்லுவேன். எவ்வளோ பேரை வச்சு சீட் எடுத்து ஒவ்வொரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. KMCHல ஒருத்தர் படிக்கிறா, முடிச்சிட்டாங்க. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், அப்புறம் மதுரையில் ஒருத்தன், ஸ்டான்லியில் ஒருத்தன், எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. கரூரில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் முடிக்க போகிறாங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் முடிச்சிட்டாங்க. 1 இயர் ரிப்பீட், 2 இயர்ஸ் ரிப்பீட்டில் முடிக்க போகிறாங்க. ஸோ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு தெரில. ஸ்டடி டிப்ஸு இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது, இவ்வளோ அச்சீவ் பண்ணது எல்லாமே இட் கம்ஸ் வித் த ப்ராசஸ். அது ஒரு ப்ராசஸில் கிடைக்கும். அது நீ கன்சிஸ்டண்ட்டாக அதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டு இருந்தால் நிறைய புது விஷயம் கற்றுக்கலாம். உனக்குள்ளே நிறையா ஒரு குவாலிட்டி டிஸ்கவர் பண்ணலாம். இப்படி பண்ணால் நீ நல்ல மார்க் வாங்கலாம், இப்படி பண்ணால் இதில் ஸ்கோர் பண்ணலாம், இப்படி பண்ணால் இதை நீ ஜெயிக்கலான்னு கற்றுப்ப. இந்த நீட் இயர் ப்ரிப்பரேஷனுமே அப்படி தான். இந்த வருஷம் ஃபுல்லாக நீ படிக்கிறப்போ உனக்குள்ளே நீ புதுசாக டிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஃபீச்சரை. நான் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்போ தான் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும், இப்போ தான் நல்லா படிக்க முடியும், இப்படி தான் நல்லா ரீகால் பண்ண முடியும், இப்படி தான் நோட்ஸ் எழுதணும், இப்படி தான் நான் சொல்லி பார்த்துக்கணும், இப்படி தான் மறைச்சி வச்சுட்டு படிக்கணும், விரல் வச்சு NCERT லைன் படிக்கணும். இந்த மாதிரி குட்டி ஹேக்ஸ் வில் கிவ் யூ ஹை லெவல் மார்க்ஸ், வில் கிவ் யூ எக்ஸ்ட்ரா எட்ஜ் ஃப்ரம் அதர்ஸ். காம்படிட்டிவ்லி உன்னை சுப்பீரியராக மாற்றும். இது எல்லாத்தையும் நான் ஆஸ் அ டீச்சராக கிளாஸ்லேயே சொல்லுவேன், நிறைய உனக்கு நான் கொடுப்பேன். நீயும் புதுசாக டிஸ்கவர் பண்ணிட்டேரு. சரியா, அதை நான் நிறைய உனக்கு கன்வே பண்ணுவேன். கிளாஸ் நிறைய சொல்லிட்டே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். சரியா, நவ் லெட்ஸ் கண்டினியூ ஹியர் கைஸ். கம் ஆன், ஆன்சர் திஸ் கொஸ்டின். கமான். சின்ன ஸ்டடி டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஆஸ் அ டீச்சராக என்னோட வேலை வெறும் கான்செப்ட் சொல்லி தர மட்டும் இல்லை. நான் உன் இடத்துலேருந்து வந்தாள்றா, எனக்கு இதெல்லாமே தேவைப்படும் ஒரு டீச்சர்கிட்டருந்து. அதாவது நான் கிளாஸ் ஃபுல்லாக கொடுப்பேன். என்னோட என்டையர் எல்லா கிளாஸஸ்மே ரெகுலராக உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். மோட்டிவேஷன் இருக்கும், MBBS ஸ்டோரிஸ் இருக்கும், everything will be covered. Come on.
ஓகே sin theta is equal to 2/3 cos theta and tan theta வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் கைஸ் ஸோ sin theta ஓட வேல்யூ 2/3 இருக்கு அப்போ என்ன பண்ணணும் sin theta என்ன தெரியும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ்னு தெரியுமா அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இமேஜின் பண்ணிட்டு தீட்டாவை நான் இங்கே எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள் தீட்டா எடுத்தோம்னா இதுக்கு ஆப்போசிட்டில் 2 இருப்பான் 2/3 ஹைபாட் அப்படியே பார்க்குறப்ப ஒரே மாதிரி இருக்கா ஆப்போசிட்டில் 2 இருக்குது ஹைபாட்னியூஸில் 3 இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோ அப்போ இந்த அட்ஜசன்ட் வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் போதும் அட்ஜசன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடு ஹைபாட்னியூஸ் தெரியுது இன்னொரு சைடு எப்படி கண்டுபிடிக்கலாம் யூஸ் த பித்தாகரஸ் தீரம் இங்கே தான் பித்தாகரஸ் தீரம் அப்ளை பண்ணணும் பித்தாகரஸ் தீரம் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும் பித்தாகரஸ் தீரம் அப்ளை பண்ணினா நமக்கு தெரியும் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஏ இது ஏன்றதுக்கு ஏ ஸ்கொயர் கரெக்டாக நம்ம ஏ ஸ்கொயர் வேறு அப்போ 2 ஸ்கொயர் எந்த போச்சுன்னா 3 ஸ்கொயர் 9 2 ஸ்கொயர் 4 இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்போ ஏவோட வேல்யூ 9 - 4 5 ரூட் எடுத்தா √5 ஓகே √5 இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ அப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு √5 இதை வச்சு காஸ் தீட்டா டான் தீட்டா அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாமா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அதே தீட்டாக்கு காஸ் வேல்யூ எடுக்க சொல்கிறாங்க அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் அட்ஜசன்ட் என்ன √5 ஹைபாட்னியூஸ் என்ன 3 முடிஞ்சது டன் tan theta என்ன tan theta is equal opposite by adjacent எதிரில் யார் இருக்கா 2 adjacent யார் இருக்கா √5 அப்போ 2/√5 முடிஞ்சதா டன் அவ்வளோதான் இதை வச்சு கொசிகன் தீட்டா கேட்டால் 3/2 சீக்கன் தீட்டா கேட்டால் 3/√5 காட் தீட்டா கேட்டால் √5/2 நீயே போட்டுக்கோ டன் ஸோ இப்படி தான் கைஸ் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ கொடுத்துட்டு அதர் ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க யூ ஷுட் யூஸ் பித்தாகரஸ் தீரம் தென் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதை யூஸ் பண்ண உனக்கு ஆன்சர்ஸ் வரும் நிறைய ஃபிசிக்ஸ் சம்ஸில் உனக்கு தேவைப்படும் நவ் இப்போ ஒரு அப்ளிகேஷன் டைரெக்டாக நம்ம பார்த்தோம் இப்போ கொஞ்சம் கான்செப்சுவல் அப்ளிகேஷன் பார்க்கலாம் இதே இதில் உன் மூளையை கொஞ்சம் கசக்க வேண்டிய நேரம் இது கசக்கி ஆன்சர் சொல்லுதுக்கு கம் ஆன் கைஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ் அண்ட் ஒய் இன் திஸ் கொஷின் இந்த கொஷினை ஃபஸ்ட்டு ஓரியன்ட் பண்ணிக்கோ ஓரியன்ட் பண்ணிவிட்டு எக்ஸோட ஒய்யோட வேல்யூ கண்டுபிடி ஃபஸ்ட்டு எக்ஸ் எது ஒய்னு எது கண்டுபிடி அதை எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம பார்ப்போம் வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் உனக்கு என்னென்ன மெத்தட் தெரியுமோ அதை வச்சு ட்ரை பண்ணு என்றைக்குமே ஒரு ஃபைட்டை கொடுத்துடணும் ஃபைட்டை கொடுத்து பார்த்துட்டு வீடியோ திரும்ப ப்ளே பண்ணி நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாரு கமான் சிறப்பு தரமா போட்டியா நிறைய பேர் போட்டிருப்பேன் தெரியும் நவ் லெட்ஸ் டூ இட் கைஸ் இன்கேஸ் உன்னால் போட முடியல பரவாயில்ல கற்றுக்க தான் இங்கே வந்திருக்க டூ மிஸ்டேக் நவ் ஆனால் எனக்கு கமிட் பண்ணுற ஆளுங்க தான் பிடிக்கும் உனக்கு தப்பு பண்ணுற கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையில்லை அட்லீஸ்ட் இந்த கொஷினை இறங்கி தைரியமாக ட்ரை பண்ணுவேன் ஒரு சில பேர் ட்ரையே பண்ணாமல் படம் பார்க்குற மாதிரி ஓகே அண்ணாவே போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த ஆட்டிடியூட் மட்டும் எனக்கு பிடிக்காது நீ தப்பே பண்ணால் எனக்கு பிரச்சனை இல்லை 1000 தப்பு கூட பண்ண பிரச்சனை இல்லை ஆனால் பண்ணணும் பண்ணி கற்றுக்கணும் அதுலேருந்து அது மட்டும் பண்ணிக்கோ ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கா பெரிய ட்ரையாங்கிள் ஏஇடி அதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஏஎஃப்சி அதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஏஜிபி மூணுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ ரைட் ஆங்கிள் தாராளமாக ட்ரிகாமெட்ரி அப்ளை பண்ணலாம் இது என்னென்ன கொடுத்துருக்காங்க இதை கணக்கு கேட்குறாங்க எக்ஸ் அண்ட் ஒய் கேட்குறாங்க எக்ஸுங்கிறது என்ன எஃப்சிங்கிறது எக்ஸு ஒய்ங்கிறதுனா ஏபிங்கிறது ஒய் இது எல்லா ட்ரையாங்கிளுக்கும் காமன் ஒரு ஆங்கிள் ஆல்ஃபா கரெக்டாக இதே ஆல்ஃபா தான் பெரிய ட்ரையாங்கிளுக்கும் இருக்குது குட்டி ட்ரையாங்கிள் ஏஎஃப்சி அதை விட குட்டி ட்ரையாங்கிள் ஏஜிபி ஸோ அப்போ காமன் ஆல்ஃபாவில் தான் இந்த மூணுமே ஆங்கிளாக இருக்க போகுது சரி இதை வச்சுட்டு என்னால் எப்படி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஒயோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் சிம்பிள் கைஸ் ஃபர்ஸ்ட் இமேஜின் குட்டி ட்ரையாங்கிள் இந்த குட்டி ட்ரையாங்கிளில் ஆல்ஃபாவோட வேல்யூ இது 2 இது ஒய் அப்போ இந்த ஆல்ஃபாக்கு இந்த 2 யார் ஒய் யார் ஆல்ஃபாக்கு எதிரில் இருக்கான் 2 அட்ஜசன்ட்டில் இருக்கான் ஒய் அப்போது எதிரில் அட்ஜசன்ட் ஆப்போசிட் அட்ஜசன்ட் 2 பேர் இன்னொரு இருக்காங்க அப்போ என்ன ஆங்கிள் எடுக்கணும் சைன் எடுக்கணுமா டேன் எடுக்கணுமா காசு எடுக்கணுமா சிம்பிள் அட்ஜசன்ட் ஆப்போசிட் அட்ஜசன்ட் 2 பேர் இருக்காங்க ஐ வில் டேக் tan theta அப்போ tan alpha எடுத்தானே ஆகிடும் tan alpha is equal to ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 2/y கிடைக்குமா 2/y கிடைக்குமா சிம்பிள் ஏன்னா காட் எடுக்கலாம் ஏன்னா அட்ஜசன்ட் பை எப்போ யூஸ் பண்ணிங்கன்னா கார்டு நம்ம ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டோம் சைன் காஸ் டேன் 3 எதை யூஸ் பண்ணுங்க அதுதான் ஈஸி சரியா tan alpha 2/y இப்போ இது இந்த ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிள் ஏஜிசியா ஏஜிபி ஓகே ஏஜிபியில் இந்த கதை அடுத்த ட்ரையாங்கிள் ஏஎஃப்சி பாரு ட்ரையாங்கிள் ஏஎஃப்சியில் ஆப்போசிட் இங்கே எக்ஸ் இருக்குது இந்த ஏசிங்கிற லென்த்து 2 இருக்குது ஆப்போசிட் அட்ஜசன்ட்னா x/y அதே tan ஆல்ஃபா சேம் தான் ஆல்ஃபாக்கு tan எடுத்தீங்கன்னா ஆப்போசிட்ல எக்ஸ் இருக்குது அட்ஜசன்ட்ல 2 இருக்குது அப்போது x/2 நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏஇடியில் tan alpha is equal to ஆப்போசிட்ல யார் இருக்கா 4 இருக்கா அட்ஜசன்ட்ல 3 இருக்கா ஸோ அப்போது 4/3 வருமா டன் இந்த 3 ட்ரையாங்கிளுமே tan ஆல்ஃபாவோட வேல்யூ 2/y x/2 4/3 tan ஆல்ஃபாங்கிறது 3லையுமே காமனாக இருக்குது அப்போ இது 3மே ஈக்குவலாக இருக்குமா
அப்போ 2/y is equal to x/2 is equal to 4/3. கரெக்ட்? மூணுமே ஈக்குவலான வேல்யூஸ் தான். அப்போ 2y 4/3 கனெக்ட் பண்ணா y ஓட வேல்யூ கிடைச்சிடும். x/2 4/3 கனெக்ட் பண்ணா x ஓட வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 2/y is equal to 4/3. ஓகே, இந்த 4 2 டைம்ஸ் அடிக்கும், 3 அந்த பக்கம் போய்டும், 2 கீழே வந்துடும். இப்போ y is equal to 3/2 வருமா, y ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து x ஓட வேல்யூ இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணா x/2 is equal to 4/3. 2 அந்த பக்கம் வச்சுட்டா 2 டைம்ஸ் 4 2 are 8. அப்போ x is equal to 8/3. கிளியர்? அப்போ x and y ஓட வேல்யூஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் கால் ஜஸ்ட் அப்ளிகேஷன். நீ படித்தது வந்து tan θ என்ன தெரியும், cos என்ன தெரியும், ஆனால் ஒரு ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால் அப்ளிகேஷன் நம்பர் 1 ஃபார் ட்ரிக்னாமெட்ரி பேஸ்டு கொஷின்ஸ்க்கு. சரியா? ஐடியா கிடைக்குதா? எப்படி ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக்ஸ் அப்ளை பண்ணோன்னே நவ் கைஸ் வித் திஸ் திங்க் ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு நம்புறேன். யா, நவ் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு லேர்ன் சம் இம்பார்ட்டன்ட் ட்ரையாங்கிள்ஸ். எக்ஸாம் போட்டுக்கோ, நோட்ஸில் எழுதிக்கோ ஸ்ட்ராங்காக. நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுலாம் உன் நோட்ஸில் எழுதினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. சரியா? அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கோ. ஆனால் எனக்கு இது உன் நோட்ஸ்லேயும் இருக்கணும், உன் பிரெயின்லேயும் லாங் டேர்மில் ரெஜிஸ்டர் ஆகணும். உங்கள் நீட் எக்ஸாமில் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸில் இந்த சிச்சுவேஷன் உனக்கு வரும். எப்போ வேணால் இது வரலாம். வந்தால் உனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். இது வரைக்கும் உன்னோட வேல்யூஸ் என்ன? sin 30 டிகிரி வேல்யூ என்ன? 1/2. sin 45 1/√2. வாட் இஸ் sin 37 டிகிரி? sin 37 டிகிரி என்ன? 1/2க்கு 1/√2க்கு நடுவுலையா? கிடையாது. இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம், இங்கே தான் மாட்டுவோம். 37 டிகிரிங்கிறது ரொம்ப பிடிச்ச நம்பர். நீட் எக்ஸாம்ஸ் நிறைய தடவை இந்த டிகிரி யூஸ் பண்ணி சைனோட வேல்யூ கேட்பாங்க, cos 37 கேட்பாங்க, tan 37 கேட்பாங்க. என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ஸ்பெஷல் ட்ரையாங்கிள்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் படிக்க போகிறோம். 2 ட்ரையாங்கிள் நம்ம படிக்க போகிறோம். இதில் இந்த ட்ரையாங்கிள் இமேஜின் பண்ணி உங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நான் இந்த தீட்டா இமேஜின் பண்ணுறேன். சரியா? இங்கே ஒரு தீட்டா வரைஞ்சிக்கிட்டேன். அந்த தீட்டாவோட வேல்யூ என்ன இப்போதைக்கு தெரியல, பார்ப்போம். இதில் நீ பார்த்தீங்கன்னா sin தீட்டா, இந்த தீட்டாக்கு சைன் எடுத்தீங்கன்னா sin theta is equal to opposite by hypotenuse 3/5. cos theta எடுத்தீங்கன்னா cos theta adjacent by hypotenuse 4/5. tan theta எடுத்தீங்கன்னா opposite by adjacent 3/4. ரைட்டா? லக்கிலி 3/5ங்கிறது வேல்யூக்கு சைனோட எந்த ஆங்கிள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சைனுக்கு 37 டிகிரி போட்டீங்கன்னா ஆன்சர் 3/5 வருது. எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்குறப்போ sin 37 டிகிரியோட வேல்யூ 3/5, cos 37 டிகிரியோட வேல்யூ 4/5, tan 37 டிகிரியோட வேல்யூ 3/4. ஸோ அப்போது இந்த இடத்துல எப்பப்பெல்லாம் இந்த ஒரு ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் வருதோ, ஹைபாட்னியூஸில் 5, ஒரு சைடு 3, இன்னொரு சைடு 4 வருதுன்னா இந்த டிகிரியோட வேல்யூ 37 டிகிரியாக இருக்கும். எப்போ sin 37 டிகிரி 3/5, cos 37 டிகிரி 4/5, tan 37 3/4 வந்தால் குழப்ப விரும்பல. தெளிவாக ஒரே ஒரு டெக்னிக் கொடுக்குறேன். ஒரே ஒரு லைன் நான் இப்போ சொல்ல போகிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம். த திங் இஸ் sin 37 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3/5. அவ்வளோதான். sin 37 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 3/5. எனக்கு இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் ஹைபாட்னியூஸாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன்? ஆட்டோமேட்டிக்கலாக 5 தான் சொல்லுவீங்க. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் தான் ஹைபாட்னியூஸாக இருக்க முடியும். அதுதான் ஹைபாட்னியூஸாக இருக்க போகுது. அப்போ ஹைபாட்னியூஸ் பிரச்சனை இல்லை. குழப்பறது எங்கே குழம்புனா sin 37 டிகிரியோட நியூமரேட்டர் யாருன்னு குழம்பும். 4ஆ 5ஆன்னு, 4ஆ 3ஆன்னு குழம்பும். 4ஆ 3ஆன்னு. நம்ம இந்த ட்ரையாங்கில் 3 நம்பர் தான் இருக்க போது 3 4 5 இல்லை 5ங்கிறது ஹைபாட்னியூஸ் ஃபிக்ஸ்டு. சப்போஸ் சைனோட எந்த வேல்யூக்கு நியூமரேட்டர் 3 இருக்கும், அது 3/5 வருமா 4/5 வருமா குழப்பமாக இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா S3 ஸோ சைன் பார்க்குறப்போ 3 மாதிரியே இருக்கா, எஸ் பார்க்குறப்போ 3 மாதிரி இருக்குது. sin 37 டிகிரியில் 3 ஃபர்ஸ்ட் லெட்டரு, அப்போ நியூமரேட்டர் 3 வரும். S33 அப்படியே வச்சுக்கோ. சரியா? சைன் பார்க்க 3 மாதிரி இருக்குது, 37 டிகிரிலேயே 3 இருக்குது, அப்போ நியூமரேட்டர் 3 வந்துடும். sin 37 டிகிரியோட வேல்யூ 3/5. இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வேறு எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. sin 37 டிகிரியோட வேல்யூ என்ன? 3/5. இது ஒன்று மட்டும் அடி. நான் இப்படி தான் நீட்டுக்கு படிக்கிறப்ப ஞாபகம் வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மறக்கல. அதுக்கப்புறம் sin 37 டிகிரி வேல்யூ 3/5. அப்போது நீ எப்போல்லாம் 37 டிகிரி மெஷர் பண்ணுறியோ அதுக்கு எதிரில் 3 வரைஞ்சிக்கணும், அட்ஜசன்ட்டில் 4 வரைஞ்சிக்கணும். அதுதான் லாஜிக். சரியா? sin 37 ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட்டில் 3 இருக்கணும். இது ஒன்று தெளிவாக வச்சுக்கோ. அப்போ இப்போ cos 37 டிகிரி ஆன்சர் என்ன? ஆட்டோமேட்டிக்காக சொல்லிவிடுவா. cos 37 டிகிரி வேல்யூனா 37க்கு எதிரில் 3 இருக்கானா, இப்போ 4 இங்கே தான் இருந்தாலும் cos 37 இஸ் 4/5 ஆகிடும். tan 37 என்ன? ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். tan 37 டிகிரி இஸ் 3/4. திஸ் இஸ் ஒன் ட்ரையாங்கிள் கைஸ். இதே ட்ரையாங்கிளில்
இப்போ வேறு ஆங்கிள் மெஷர் பண்ணுவாங்க. தட் இஸ் இந்த ஆங்கிள். வாட் வில் பி திஸ் ஆங்கிள் நினைக்கிறீங்க கைஸ்? இது 90 டிகிரி, இது 37 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்க முடியும்? வாட் இஸ் த லா? இன் எ ட்ரையாங்கிள் உள்ளே இருக்கிற 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் உனக்கு 180 டிகிரி வரணும். 90, 37, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆங்கிள் எவ்வளோ? 53 டிகிரி. போட்டு பாரு, 180லேருந்து இது 2 மைனஸ் பண்ணி பாரு, யூ வில் கெட் 53 டிகிரி கைஸ். அப்போ இந்த ஆங்கிள் 53 டிகிரி. இந்த ஆங்கிளுக்கு நீ சைன் எடுத்தால் என்ன ஆன்சர் வந்துடும்? 4/5 வரும். காசு எடுத்தால் 3/5. கரெக்டாக? டேன் எடுத்தால் 4/3 வரும். ஸோ போட்டு பாருங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ அப்போது ஒரே ஒரு விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கணும். சைன் 37 மட்டும் ஞாபகம் வச்சா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆங்கிள் 53 டிகிரி ஆகிடும். அந்த 53 டிகிரிக்கு சைன் எடுத்தீங்கன்னா எதிரில் இருக்கிறது 4, ஹைபாட்னியூஸ் ஆட்டோமேட்டிக்காக 5 தான். அட்ஜஸ்ட் 3 5. ஸோ யூ கேன் ஆன்சர் எவ்ரி திங். சைன் 37க்கு ஆன்சர்னா 3/5. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வேறு எதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. இதை வச்சு நீ எதை வேணால் டெரைவ் பண்ணிக்கலாம். அப்போ இதை வச்சு நீ பார்த்தீங்கன்னா காஸ்க்கு ஓகே, இந்த தீட்டாக்கு எதிரில் 4 இருக்குன்னா இது வந்து 53 டிகிரியாக தான் இருக்க முடியும் இந்த ட்ரையாங்கிளில், இந்த ஸ்பெஷல் ட்ரையாங்கிளில். ஸோ அப்போ திஸ் வில் பி 53 டிகிரி இருக்கிறப்போ சைன் 53 வில் பி 4/5. லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம் இந்த கிளாஸ் இந்த மொமெண்ட்டில், ஆனால் ரொம்ப முக்கியமான செஷன், இந்த முக்கியமான ஸ்லைடு இது நோட் பண்ணிக்கோ. tan 53 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 4/3. ஓகே கிளியரா? சைன் 37 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இது 3/5. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைன் 53 வில் பி 4/5. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க முடியும், 4/5 தான் இருக்க முடியும். சைன் 37 3/5னா காஸ் 37 4/5. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ. கான்ட்ரரியா சொல்லி பார்த்தா ஈஸியாக இருக்கும். சைன் 37 3/5, காஸ் 37 4/5 இருக்க முடியும். அதே மாதிரி சைன் 37 3/5னா காஸ் சைன் 53 டிகிரி வந்து 4/5 தான் இருக்க முடியும். ஆப்போசிட் ஞாபகம் வச்சுன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நவ் இதை வச்சு கொஞ்சம் சைனுக்குலாம் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது, ட்ரிக்னாமெட்ரி கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்குது, பார்க்கலாம். கிளியரா கைஸ்? கொல்லப்படுற மாதிரி இருக்கா? எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த ட்ரையாங்கிளை ஆன்சர் பண்ண தெரியணும். சைன் 37 வேல்யூன்னு தெரியணும், காஸ் 37 தெரியணும், சைன் 53 காஸ் 53 பக்காவாக தெரியணும். இந்த 4 வேல்யூஸ் நீ தரமாக இருக்கணும். அது ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டா நீ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடலாம். ஓகே கிளியர்? ஐடியா வருதா? ஸோ வித் திஸ் லெட்ஸ் ப்ரொசீட் ஃபார் த ஃபார்முலாஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அடிஷன் மட்டும் சொல்லித்தரேன். அடிஷனும் மல்டி சப்ராக்ஷன் பார்க்கலாம், அடுத்தடுத்த கிளாஸில் மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் இது அங்கங்கே உனக்கு ஃபிசிக்ஸ் சம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெரிவேஷனுக்குமே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. மூவிங் ஃபார்வர்ட் நீங்கள் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறப்போ இந்த குட்டி குட்டி திங்ஸ் வில் ஹெல்ப் யூ லாட். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா, சைன் ஆஃப் உள்ளுக்குள்ளே ஏ பிளஸ் பி இருக்குது, அதோட ஃபார்முலா கேட்டாங்கன்னா சைன் ஏ மல்டிப்ளை பை காஸ் பி. Sin of A multiplied by cos of B. Sin A into cos B plus cos A into sin B. Sin A cos B plus cos A sin B. Sin A cos B plus cos A sin B. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், ரெண்டையும் மொத்தமாக ஆட் பண்ணால் போதும். திஸ் இஸ் sin of A plus B. Sin of A minus B அதே தான் நீங்கள் எழுத போகிற, ஜஸ்ட் இது ரெண்டு நடுவில் மைனஸ் போட போகிற. Sin A cos B minus cos A sin B. கிளியர் கைஸ்? செம்ம. இதில் ஒரு ஸ்பெஷல் சினரியோ கொடுக்குறேன், சூப்பராக வைக்கிறேன். இதை வச்சு ஒரு செம்மையான ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறேன். நிறைய பேர் இதனால மக் அடிச்சிருப்பீங்க, பட் அதை டிரைவ் பண்ணி காட்டுறேன், செம்மையாக இருக்க போகுது கைஸ். இஃப் A is equal to B, it is equal to theta. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த ஃபார்முலாவில் A B ரெண்டுமே ஈக்குவல், அதோட வேல்யூ தீட்டான்னு வச்சுக்கேன். இந்த தீட்டா பை சப்ஸ்டிட் பண்ணி பாரு, ஏக்கு பலம் தீட்டா, பிக்கு பலம் தீட்டா, ரெண்டுமே சேம். அப்போது சைன் ஆஃப் தீட்டா ப்ளஸ் தீட்டா வந்துருமா? ஓகே, அப்போ ஆன்சர் என்ன? தீட்டா ப்ளஸ் 2 தீட்டாவா? அப்போ சைன் ஆஃப் 2 தீட்டான்னு வந்துருமா? சைனுக்குள்ள 2 தீட்டா வச்சு ஈக்குவல் டு, இங்கே சப்ஸ்டிட் பண்ண சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. ரெண்டு ஒன்று தானே? சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் ரெண்டு ஒன்று தானே? அப்போ என்ன எழுதலாம்? இதை என்ன எழுதலாம்? ரெண்டு ஆட் பண்ணி நான் எழுதுறோம், ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு ஆட் பண்ணால் 2 இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ அப்போது சிம்பிள். அப்போது இந்த சைன் 2 தீட்டா கூட வேல்யூ என்ன? ஃபார்முலா என்ன? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ சைன் 2 தீட்டா கிட்ட என்ன சொல்லலாம்? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. சைன் 2 தீட்டா என்ன சொல்லலாம்? 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போது உள்ளுக்குள்ள 2 தீட்டா இருக்குது. ஃபைனல் ஃபார்முலா வந்தது வெறும் தீட்டா தான். ஓகே, இங்கே 2 தீட்டானா இங்கே வெறும் தீட்டா இருக்குது. இங்கே ஆல்ஃபா இருக்குன்னா, ஓகே, இந்த தீட்டா ஆல்ஃபா இருக்குன்னா 2 தீட்டா போல இங்கே ஆல்ஃபா இருக்குன்னா இங்கே ஆல்ஃபா பை 2. அப்போ ஆன்சர் இஸ் சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ கேட்டாங்கன்னா, இங்கே 2 தீட்டா இருக்கிறப்போ அதில் பாதி தீட்டா இருக்குது. 2 தீட்டாவில் பாதி தீட்டா இங்கே வந்துடுது. அப்போ இங்கே ஆல்ஃபா தான் இருக்குன்னா அதில் பாதி அங்கே வரணும். அப்போ 2 இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா பை 2ன்னு வரும். இதில் பாதி வந்துடும் தீட்டாக்குள்ளே. 2 தீட்டாவில் பாதி தீட்டா, அதனால தீட்டா வந்துச்சு. இந்த ஆல்ஃபாவில் பாதி ஆல்ஃபா பை 2 வருது. திஸ் இஸ் த கான்செப்ட் யூ நீட் ரிமெம்பர் கைஸ். இது எத்தனை நாள் மக் அடிச்சுப்பீங்க, பட்
சிம்பிளான டெரிவேஷன் இதுதான். கிளியர்? நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே காசுக்கு ஃபார்முலா இருக்குது. பார்ப்போமா? காசு ஃபார்முலா பார்க்கலாமா? டன். cos of a plus b and cos of a minus b இது ரெண்டுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos of a plus b is equal to cos a cos b. இங்கே வந்து கிராசிங்லாம் கிடையாது. அழகா cos a cos b minus sin a sin b. நோட் பண்ண விஷயம்னா இங்கே a plus bக்கு இங்கே மைனஸ் இருக்குது. நோட் பண்ண a plus bக்கு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. cos of a plus bக்கு cos a cos b minus sin a sin b. cos of a minus bக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோ. cos a cos b plus sin a sin b. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. இது மட்டும் ரிவர்ஸில் இங்கே இருக்கும். கிளியர்? டன். சைன் ஏல சைன் ஆஃப் ஏ பிளஸ் பியில் சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் பியில் இங்கே சைன் ஏ காஸ் பி குழம்புனால இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ்ன்னு அழகாக இருந்துட்டானுங்க. இங்கே வந்து இங்கே அழகாக இருந்துட்டாங்க. சைன் ஏ காஸ் பின்னு குழப்பினதுனால இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ் அங்கே விட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் காசில் வந்து குட் பாய்ஸாக காஸ் ஏ காஸ் பி இருக்கனால இங்கே ப்ளஸுக்கு பதில் இங்கே மைனஸ் வந்துருச்சு. அப்படி ரிமெம்பர் பண்ணிக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிளாக உனக்கு ஞாபகம் இருக்கும். கிளியர்? cos of a plus b ஃபார்முலா cos a cos b minus cos sin a sin b minus sin a sin b. cos of a minus b cos a cos b plus sin a sin b. கிளியர்? இதை மட்டும் வச்சுக்கோ. அப்போ இதை வச்சு நீங்கள் இந்த cos 2 தீட்டாக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணணும். நான் சொன்ன அதே டெக்னிக் வச்சு ஏவும் பியும் ஈக்குவல் டு தீட்டா போட்டு டெரைவ் பண்ணி பார்ப்போம். ஏ பி ஈக்குவல் போட்டீங்கன்னா a is equal to b is equal to தீட்டா. அப்ளை பண்ணினா cos of தீட்டா plus தீட்டா 2 தீட்டா எடுமா which is equal to இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண cos தீட்டா into cos தீட்டா வருமா? ரெண்டுமே தீட்டாவா? மைனஸ் sin தீட்டா இன்ட்டு sin தீட்டாவா? ஆன்சர் என்ன? cos ஸ்கொயர் த காசு cos ஸ்கொயர் தீட்டா, cos தீட்டா இன்ட்டு cos தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin தீட்டா sin தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ you have got the formula for cos 2 தீட்டா as cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. என்னது? cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. அண்ட் இதை வச்சு நீங்கள் இதை இன்னுமே கூட ரீடிஃபைன் பண்ணி இன்னும் ரெண்டு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஒன்றுமே இல்லை கைஸ். இங்கே 2 தீட்டா இருக்குது, இதில் வெறும் தீட்டா தான் இருக்கணும். தீட்டா அதில் பாதி தான் நீங்கள் வரையணும். உனக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சு ஞாபகம் இருக்கா? ஒரு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேல்யூனா சைன் ஸ்கொயர் தீட்டா பக்கம் எடுத்துருப்போம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். இதை கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் கூட உனக்கு ஆன்சர் இன்னொரு ஃபார்முலா கிடைக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பதிலா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா போடலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பதிலா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா போட்டிங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. அப்போ 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. ஆன்சர் 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இன்னொரு ஃபார்முலா ஃபார் காஸ் 2 தீட்டா உனக்கு கிடைச்சிருச்சு, 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரியே சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் வச்சுட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா கொண்டு போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கு இன்னொரு ஃபார்முலா கிடைக்கும். தட் இஸ் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ தெர் ஆர் டோட்டலி 3 ஃபார்முலாஸ் ஃபார் காஸ் 2 தீட்டா. ஒன்று காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா, 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 போட்டு பாரு. இந்த ஃபார்முலா உனக்கு டிரைவ் ஆகிடும். ஸோ காஸ் 2 தீட்டான்னு கேட்டாங்கன்னா உனக்கு 3 ஃபார்முலா சொல்ல தெரியணும். சைன் 2 தீட்டான்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியணும், ரொம்ப சிம்பிள். 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா சொல்ல தெரிஞ்சா போதும். ஆனால் காஸ் தீட்டாக்கு உனக்கு 3 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். நிறைய இடத்துல யூஸ் ஆகலாம். ப்ரொஜெக்டைல் மோஷனில் உனக்கு யூஸ் ஆகும். சரியா? ப்ரொஜெக்டைல் மோஷனில் உனக்கு அப்படியே இது யூஸ் ஆகும். எந்த ஃபார்முலா? இந்த சைன் 2 தீட்டா ஃபார்முலா யூஸ் ஆகும். படித்தோம்ல சைன் 2 தீட்டா ஃபார்முலா அப்படியே ப்ரொஜெக்டைல் மோஷனில் படிப்பேன். செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ரிலேட்டட் தான், நீ படிக்கிற எல்லாத்தையுமே ரிலேட்டட் தான். நவ் டான் தீட்டாக்கு பார்க்கலாம். சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி பார்த்துட்டோம். அதில் ஸ்பெஷலாக பார்த்துட்டோம் தீட்டா வச்சு. இப்போ டான் தீட்டாக்கு பார்க்கலாம். கவலைப்படாத, டான் தீட்டாக்கு எந்த ஸ்பெஷலும் கிடையாது. சும்மா ஃபார்முலா மட்டும் கண்ணில் பார்த்துக்கோ. ரொம்ப ரேர் தான், ஜஸ்ட் ஃபார் கம்ப்ளீஷன் தான் நான் காட்டுறேன். சும்மா கண்ணில் பார்த்துக்கோ. எங்கேயாவது தேவைப்படும். ஒரே ஒரு பாயிண்ட்டில் ஃபிசிக்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அது வந்து சர்க்குலர் மோஷனில். சர்க்குலர் மோஷனில் கார்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், கார் பேங்கிங்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல இந்த கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெரிவேஷன் பார்ட்டுக்கு. இந்த ஃபார்முலா இஸ் tan of a plus b is equal to tan a plus tan b. குட் பாய். ப்ளஸ் இருக்கிறப்ப என் ப்ளஸ் தான் இருக்கா, நியூமரேட்டரில் பிரச்சனை இல்லை. tan of a plus b tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. Clear? 1 minus tan a into tan b. tan of a minus b is equal to tan a minus tan b. மைனஸ் இருக்கிறப்ப நியூமரேட்டர் மைனஸ். இவன் குட் பாய். tan ரொம்ப குட் பாய். நியூமரேட்டர் ப்ளஸ்னா நியூமரேட்டர் ப்ளஸ், இதுலேயும் நியூமரேட்டர் ப்ளஸ், நியூமரேட்டர் மைனஸ்னா இங்கே மைனஸ். ஓகே, டிவைட் பை அப்படியே ஆப்போசிட். இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இங்கே மைனஸ் இருந்து, இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் இருந்தது. 1 plus tan a into tan b. ஓகே, அப்போ tan of a plus b னா tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. tan of a minus b tan a minus tan b. இவன் அப்படியே நியூமரேட்டரில் ஃபாலோ பண்ணிடணும். tan a minus tan b ன்னு பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு divided by 1 plus tan a into tan b. This is all about you need to know about tan theta guys. அண்ட் இது எல்லா ஃபார்முலா ஒரே இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீ இதே மாதிரி எழுதிக்கோ. இதுக்கான ஸ்பெஷல் சனரியோ நீ வேணால் டிரைவ் பண்ணியோ. டிரைவ் பண்ண தேவை இல்லை.
உனக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். பக்கத்துலேயே கோடு போட்டு sin 2 தீட்டாக்கான ஃபார்முலா எழுதிக்கோ, cos 2 தீட்டாக்கு 3 ஃபார்முலா எழுதிக்கோ, போதும், நோட்டுன்னு போட்டுக்கோ. டன். So with this we came to the end of the discussion of today's class. Let's summarize what you have learned so far, guys. இந்த கிளாஸ் வந்து ஒரு இன்ட்ரடக்டரி கிளாஸ் தான். ட்ரிக்னாமெட்ரியை பற்றி உனக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்க ட்ரை பண்ணேன். பேசிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்புறேன். நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஃபஸ்ட்லேருந்து என்ன படிக்க ஆரம்பித்தோம். ஆல்ரெடி உனக்கு ரிவிஷன் பண்ணிட்டேன், பாதி டக்குன்னு சொல்கிறேன். நீ ஃபஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்போ ட்ரிக்னாமெட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் படிக்க ஆரம்பித்தோம். ட்ரிக்னாமெட்ரியில் சைன் தீட்டா காஸ் தீட்டா படிக்கிறீங்க. அதில் இருக்கிற தீட்டாங்கிறது ஒரு ஆங்கிள், அந்த ஆங்கிளை நீங்கள் எப்படிலாம் மெஷர் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன, அது எப்படி நீங்கள் இதுக்கப்புறம் மெஷர் பண்ணுங்கிற பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்தேன். ஸோ ஹவு டு மெஷர் ஆர்க் லென்த்து அது பார்த்தோம். ஆர்க் லென்த் எப்படி பார்த்தோம், ரேடியஸ் மல்டிப்ளை பை தீட்டா, அதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, ஆர் தீட்டான்னு பார்த்தோம். அங்கே இருந்தால் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஆங்கிளோட பேசிக்ஸ் பார்த்தோம். பார்த்துட்டு கன்வர்ஷன் ஆஃப் ரேடியன்ஸ் டு டிகிரி அண்ட் டிகிரி டு ரேடியன்ஸ் அதை பற்றி பார்த்தோம். அப்புறம் ரூல்ஸ் ஃபார் மெஷரிங் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்தோம். இது முடிச்சுட்டு பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதோட வேல்யூஸ் பார்த்தோம். sin 0 வேல்யூனா, sin 45 வேல்யூனா, sin 30 வேல்யூனா அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் sin தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா அதோட ரிலேஷன்ஸ் என்ன அதை பற்றிலாம் படித்தோம். அது ரைட் ட்ரையாங்கிள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் தான் ட்ரிக்னாமெட்ரி அப்ளை ஆகும், நார்மல் ட்ரையாங்கிளுக்கு அப்ளை ஆகாது. அதை பற்றி படித்தோம். அப்புறம் பித்தாகரஸ் தீரம் ஜஸ்ட் சொன்னேன். அந்த பித்தாகரஸ் தீரம் வச்சு ஒரு sin தீட்டா கொடுத்துறாங்கன்னா காஸ் தீட்டா டான் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஃபைனலி சம் இம்பார்ட்டன்ட் ட்ரையாங்கிள் சொல்லி கொடுத்தேன். sin 37 டிகிரிக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன். sin 53 டிகிரி, 37 டிகிரிக்கு என்ன, 53 டிகிரினா வேல்யூஸ் அழகாக படித்தோம். நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ் sin a plus b cos a plus b cos 2 theta sin 2 theta எல்லாத்தையும் முடிச்சோம். With this we came to the end of the discussion of trigonometry number 1. I think so. Trigonometry first sessionக்கு இது போதும். This is the introduction session. இதில் பெருசாக ரொம்ப கான்செப்ட்ஸ் இல்லை, நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதை எப்படிலாம் உனக்கு நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிக் கொடுக்க முடியுமோ ஐ திங்க் ஸோ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். நம்புறேன் ரஃப்பான இதெல்லாம் கொஞ்சம் கட்டியான கான்செப்ட்ஸ் தான். ஒரு தடவை கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதான். ஃபிசிக்ஸ் ப்ராப்பர் ஆரம்பிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளாஸஸ் எல்லாமே. ஸோ ஆஸ் ஆஃப் நோ உனக்கு ட்ரிக்னாமெட்ரி 1 ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நம்புறேன். என் சைடில் உனக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்க நம்புறேன். இன்னும் மூவிங் ஃபார்வர்ட் சூப்பராக கொண்டு போகலாம். அடுத்த கிளாஸில் இந்த ட்ரிக்னாமெட்ரி பார்ட் 2 நிறையா படிக்க போகிறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் படிக்க போகிறோம். தட் இஸ் ஃபேஸர் டயக்ராம் கைஸ். இட்ஸ் ஸ்டார் போட்டிருக்கேன், 4 ஸ்டார். ஏன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் படிப்பேன், வேவ்ஸில் படிப்பேன், நிறைய இடத்துல ஃபேஸர் டயக்ராம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய சம்ஸ் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய கிராஃப் சம்ஸ்க்கு. ஸோ கிராஃப் வேறு ஃபேஸர் வேறு, ஆனால் உனக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். செம்மையாக படிக்க போகிறோம். அதோட சூப்பர் ஓரியன்டேஷன் கொடுத்துறேன். ஒரு செம்ம ட்ரிக் வச்சுருக்கேன். குட்டி டைமில் உனக்கு ஃபேஸர் டயக்ராமை பிரித்து விட்டுறேன். இதுக்கப்புறம் அதை பார்த்து பயப்பட மாட்டேன், கரெக்டாக ரூல்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணுவேன். அடுத்து நம்ம படிக்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி இன் ஃபிசிக்ஸ். நிறைய நான் டே டு டே அப்ளிகேஷன் ஃபிசிக்ஸில் என்னென்ன சம்ஸ்லாம் போட முடியுமோ, அது உனக்கு எது இந்த பேசிக் நாலேஜ் வச்சு போட முடியுமோ எல்லாத்தையும் உனக்கு ட்ரிக்னாமெட்ரி வச்சு அப்ளை பண்ணி ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ட்ரிக்னாமெட்ரி 2 முடிச்சுட்டு அடுத்த டாபிக் மூவ் ஆக போகிறோம் இந்த மேத்தமெட்டிக்கல் டூல்ஸில். ஐ திங்க் ஸோ உனக்கு இந்த கிளாஸ்க்கான ஜஸ்டிஸ் பண்ணியிருக்க நம்புறேன். ஒரு ஐடியாஸ் நிறைய கிடச்சிருக்கு நம்புறேன். இந்த ஃபஸ்ட் செஷன்கள் நிறைய ரூல்ஸ் எப்படி என் கிளாஸில் நீங்கள் இருக்கணும், ஒவ்வொரு இடத்துல என்ன இதுன்னு சொல்லி கொஞ்சம் லென்த்தாக நிறையா போயிருக்கும். மூவிங் ஃபார்வர்ட் இதுக்கப்புறம் கட் ஷார்ட் ஆகும். இன்னும் இதிலே நிறைய கட் ஷார்ட் பண்ணி மோர் கான்செப்ட்ஸ்க்கும் நிறைய டைமிங் கொடுப்பேன். செம்மையாக இந்த கிளாஸ் கொண்டு போகலாம். டுகெதர் இந்த ஃபிசிக்ஸை அடித்து நொறுக்கிடலாம். பார்த்துக்கலாம்டா, நல்லா படிங்க. லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் கைஸ். இது நம்ம என்எஸ்டி ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், நம்ம ட்ரீம் டு டாக்டருக்குள்ள என்எஸ்டி ஃபுல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சோட ஃபஸ்ட்டு கிளாஸ். இதை நாங்கள் ஃப்ரீயாக இப்போ யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். இதே மாதிரியே இந்த கம்ப்ளீட் ஃபிசிக்ஸை நீங்கள் என்எஸ்டி கூட சேர்ந்து என்கிட்ட நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்து நீட்டுக்கு படிக்க நினைக்கிறீங்கன்னா நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன்ஸ் ஆர் ஸ்டில் ஓப்பன். இது 1 year லாங் ப்ரோக்ராம், சரியா? நானும் இந்த வருஷம் ஃபுல்லாக வேலை செய்யணும். என் டீச்சர்ஸ் எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, 30 பேர் 40 பேர் மேலே வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் இதை பண்ணணும். எங்கள் டீமாக நாங்கள் பெருசாக பண்ணிட்டுருக்கோம். எங்களோட ஒரு விஷயம், நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு டைம், நீங்கள் செலவு பண்ணுற எனர்ஜி, நீங்கள் கொடுக்குற அமௌண்ட், இது எல்லாத்துக்கும் ஒர்த்தாக உங்களை சீட் எடுக்க வைக்கணும். அது மட்டும்தான் எங்கள் மோட்டோ. எம்பிபிஎஸ் சீட் எடுத்து பல டாக்டர்ஸை உருவாக்குறது எங்களோட மோட்டோ. அதை நாங்கள் பண்ணுவோம். அதுக்காக முழு ஹார்ட் ஒர்க் போடுவோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் பேச்சுலர் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட் இஎம்ஐ வெறும் 5000 பே பண்ணி நீங்கள் அடுத்த 4 மாதத்துக்கு எங்கள் கிளாஸஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நல்லபடியாக படிக்கலாம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் நவ் கைஸ். இல்லை ஒன் டைம் ஃபுல் பேமெண்ட்டாக கட்டிருந்தா நீங்கள் 12,000 கொடுத்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். ஓகே, ஐ திங்க் ஸோ என்னோட பெஸ்ட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் நம்புகிறேன். சேர்ந்து படிக்கலாம். NSTNs, லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஆப்பில் சந்திப்போம். டேக் கேர், தேங்க்யூ ஆல். அண்டில் தென், it's Dr. Sudarshan from NST signing off. பார்ப்போம்.
லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனல் வீடியோ லைக் பண்ணிக்கோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வரப்போகுது. மறக்காமல் யாருக்காவது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக பேட்சில் ஜாயின் பண்ணி மிஸ் பண்ணாமல் படிக்க ஆரம்பிங்க. ஃபிசிக்ஸை கிராக் டவுன் பண்ணுங்கள், மாஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் லட்சமாக யார்ட்டையும் வாங்கணுங்கிற இன்டென்ஷன் சுத்தமாக கிடையாது. அங்கங்கே அவ்வளோ லேக்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு குவாலிட்டியான ஃபிசிக்ஸ் எஜுகேஷன், குவாலிட்டியான கெமிஸ்ட்ரி, பயாலஜி கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ரைஸில் we wanted to give you the best quality டீச்சிங் மட்டும் கிடையாது, எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு இவ்வளோ சூப்பராக கிளாஸ் எடுக்கிறதுன்னு தாண்டி உங்களுக்கு கொஷின் பேங்க் கச நீங்கள் இங்கே போகும். ஒரு சிங்கிள் பெஸ்ட் கொஷின் பேங்க் வித் எக்ஸ்பிளனேஷன், டெஸ்ட் சீரீஸ், எம்எம்சி மென்டர்ஷிப் அண்ட் என்னோட ஒரு கைடன்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராப்பர் சிஸ்டமாக உங்ககிட்ட நாங்கள் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்ம NST Repeaters பேட்ச் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். டுகெதர் நம்ம பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணலாம். உங்கள் ஒரு இயரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. காசு செகண்டு, இயர் தேவை. டைம் தான் ரொம்ப வேல்யூபிள். டைம் அண்ட் நீங்கள் போடுற எனர்ஜி, எஃபர்ட்ஸ் ரொம்ப வேல்யூபிள். அதை வேஸ்ட் பண்ணிடாத. டேக் டெசிஷன் கரெக்ட்லி அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் இன் எ கரெக்ட் சோர்ஸ். ஆல் த பெஸ்ட். நான் எப்பயுமே சொல்கிறேன், ஐ எம் ஓப்பன். நீ யாரை வேணால் சூஸ் பண்ணு, தெளிவாக ஒரு சோர்ஸ் சூஸ் பண்ணி செம்மையாக படி. அந்த சோர்ஸ் நல்ல சோர்ஸாக இருக்கணும், உன்னை யோசிக்க வைக்கணும், MCQ சால்வ் பண்ண வைக்கணும், பக்கான ட்ரைனிங் அண்ட் சிஸ்டம் இருக்கணும். இதை என்ஷூர் பண்ணிட்டு எந்த சிஸ்டம்லாம் ஜாயின் பண்ணிக்கோ. ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். Until then, it's Dr. Sudarshan from NST signing off. Prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. Achieve your doctor dream. Okay? நிறைய பேர் பார்ப்போம். இந்த ஒரு கிளாஸ் இவ்வளோ பேர் பார்ப்பீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கடைசி செஷன் இருக்கும், எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சு எவ்வளோ பேர் சீட் எடுத்து என்கிட்ட ஒயிட் கோட் ஸ்டெதஸ்கோப் வாங்க போகிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடு. கண்டிப்பாக அந்த மொமெண்ட்டாக நானே காத்துட்ருக்கேன். லெட்ஸ் மீட் கைஸ். டேக் கேர்.